அவர்களுக்கும் எமது நிறுவன கல்வியாளர்களுக்கும் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்றைய வகுப்பில் கலந்து கொள்ளாத ஒரு சில பங்கேற்பாளர்கள் இன்று கலந்து கொள்ள இருக்கிறீர்கள். அவர்களுக்காக நேற்றைய வகுப்பை பற்றி ஒரு சின்ன விளக்கம். நமது கருத்தாளர் ஐயா அவர்கள் நேற்று யோகாவினுடைய இன்ட்ரோடக்ஷன் பற்றியும் யோகாவினுடைய வகைகள் கர்ம யோகம், பக்தி யோகா, ராஜயோகா, ஜனன யோகா அதை பற்றிய விளக்கத்தையும் நமது வகுப்பில் கொடுத்திருந்தார். அடுத்ததாக பிலாசபி ஆஃப் யோகா அது ஒரு 5 வகையை பற்றியும் கூறியிருந்தார். நம்மளுடைய யோகா வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாரு. கிறிஸ்டியன் மோசஸ், முஸ்லீம்ல முகமது, நம்மளுடைய ஹிந்துல மாரி, அதே மாதிரி கிறிஸ்டியன் வந்து மேரி அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு தெளிவா கொடுத்திருந்தாரு. இதோட நேற்றைய வகுப்பு இனிதே முடிவடைந்தது. நமது கருத்தாளர் பற்றிய ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன். நமது ஜலபதி ஐயா பாத்தீங்கன்னா ஜேர்னல் வந்து நேஷனல் லெவல்ல ஒரு 30 ஜேர்னலும், இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு 15 ஜேர்னலும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு 11 கான்ஃபரன்ஸும், நேஷனல் லெவல்ல ஒரு 11 கான்ஃபரன்ஸும் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல கான்ஃபரன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா ரிசர்ச் வந்து ஒரு 16 ரிசர்ச் வந்து அவர் கைட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு, அவார்ட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது இப்போ ஒரு 11 பேருக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வாங்கிய விருதுகள் ஒரு 10 விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிக உயர்ந்த விருதுகள் சார் வந்து வாங்கியிருக்கிறாரு. அதாவது பெஸ்ட் யோகா டீச்சர் அண்ட் ஜூரி, தமிழ்நாடு யோகா அசோசியேஷன் வந்து அவருக்கு அந்த விருதை வழங்கியது 2019ஆம் ஆண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா யோகா கலைஞானி விருது வந்து அவருக்கு யோகா விஸ்வ வித்யாலயா நியூ டெல்லியில இருந்து சாருக்கு இந்த விருதை கொடுத்திருக்கிறாங்க. 2019ல அவர் 2 விருது வாங்கியிருக்கிறாரு. அடுத்தது 2018ல பாத்தீங்கன்னா எக்ஸலன்ஸ் இன் யோகா எஜுகேஷன் அப்படிங்கிற விருதை வந்து ஹைதராபாத் யோகா அசோசியேஷன்ல இருந்து சாருக்கு ஒரு அவார்ட் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் ஆஃப் யோகா அப்படிங்கிற அவார்டு வந்து நம்மளுடைய தமிழ்நாடு யோகா டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மூலமா அவருக்கு ஒரு விருது கொடுத்திருக்காங்க. அடுத்தது 2017ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஆரோக்கிய மந்திரா ட்ரஸ்ட், அவர் அந்த ட்ரஸ்ட் மூலமா நம்மளுடைய கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வந்து யோகா செலிப்ரேஷன் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம சாருக்கு ஒரு விருது கொடுத்திருக்காங்க. 2010ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பெஸ்ட் யோகா டீச்சர் அவார்டு வந்து நம்மளுடைய கருத்தாளர் பெற்றிருக்கிறாரு. பெங்களூர் யோகா அசோசியேஷன் மூலியமா வாங்கியிருக்கிறாரு. அடுத்து 2009ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா யோகா செம்மல் அப்படிங்கிற விருதை வந்து பாண்டிச்சேரி யோகாசனா அசோசியேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து 2007ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சித்தானந்தா ரத்னம் அவார்டு வந்து நம்மளுடைய திருவாடுதுறை ஆதீனம் மூலமா நம்மளுடைய சாருக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. 2003ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா யோக ரத்னா விருது மீண்டும் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி யோகா அசோசியேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது 1999ஆம் ஆண்டு யோக சிரோன்மணி நம்ம சாருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இத்தனை விருதுகளை பெற்றிருக்கும் நமது சார் வந்து நமக்கு கருத்தாளராக செயல்பட்டு கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் கருதுறேன். இந்த வாய்ப்பை வந்து அனைத்து பங்கேற்பாளர்களும் பயன்படுத்தி செம்மையாக செயல்பட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வகுப்பினை மேற்கொள்ளுமாறு நமது கருத்தாளர் ஐயா அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். வெல்கம் சார். Okay, ma'am. Good evening to you all. Yesterday we completed certain aspects and the principles of yoga, and apart from that we also explained about some of the matter related to what is karma yoga, what is bhakti yoga, what is jnana yoga, and what is raja yoga also. Sir, excuse me, sir. Also, yes. Hello.
Dear Can you hear my participants, voice, please madam? mute your mic. Please mute your audio. Hello. Sir, sir, continue Can you பண்ணுங்க hear sir. my voice, madam? Yes, sir. Yes, sir. Okay. Yesterday we completed many things related to principles of yoga as well as certain aspects which is related to yoga, and then about that what are the main principles. Then today we are going to talking about deep introductions about what is Raja Yoga, what is Jnana Yoga, and what is the purpose of your body, how to live, everything we're going to discuss now. Now, today I think I'm a little bit late, means so what is the reason means here full of wetted and full of flood also cover one of the highest rainfall here in nearly 36% in our area. This is the reason we are unable to connect it with in proper time. Sorry to every participants before starting this session. And however, I cover all this related to today's subjects. And why this that life, yogic life is needed means we must understand certain principles. First of all, we must adopt it with the nature. The almost and very important concept as well as the ultimate goal of life is be connected with the nature is called yoga, and we must follow the rules and regulations of the nature. And today, what is the main problem for diseases means the mainly bacteria and virus are not causes for all diseases. And what is the main reason for diseases means a wrong method of living is the main causes for disease. Due to the wrong method of living, the morbid matter accumulated in the body, then only the bacteria and the virus also enter in your body. This is the main reason we suffer a lot. Therefore, when we adopted with the nature, we free from many diseases. Then ultimate goal of life is we adopted with the nature. இயற்கையோடு ஒன்றி வாழ்தல் தான் யோகம் அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது நாம் எதை கொடுக்கணும் அப்படின்னா இங்க negative things you are perceived in the earth and what are the good things what you are getting, you contribute to others for the future generation. நீங்கள் எதை பெற்றீர்களோ எதை கொடுத்த இங்கிருந்து நீங்க பெற்றீர்களோ அதை பிறருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமான கோட்பாடு. What you are received, then you contributed to others for the future generations. Then here it is only for the good things. நல்லதான் நம்ம இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது கருத்து. மூணாவது, பிறரை மதிக்க வேண்டும் என்பது யோகாவினுடைய அடிப்படையான கருத்து. We must give respect to the nature, respect to the living beings, respect to each and everyone. இந்த இயற்கைக்கு மாறான செயல்பாடு இன்னைக்கு பெரிய இயற்கை பேரழிவுகளுக்கு எல்லாம் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு காரணம். அப்ப இயற்கையை மதிக்க கத்துக்கணும். இயற்கையை மதிக்க கத்துக்கிறது மட்டும் இல்லாம we respect to all the elders, we respect to each and everyone. Each and every soul is the unique nature. Therefore, we must give respect to each and every individuals. ஒவ்வொரு மனிதர்களும் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள். ஒவ்வொரு மனிதர்களும் இயற்கையின் ஒரு அங்கம். அதனால என்ன பண்ணணும், அந்த மனிதர்களை பிறரை மதிக்க கத்துக்கணும் அப்படின்றதுதான் மூன்றாவது கோட்பாடுகளாக இங்க நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது கல்வி முறையை பத்தி சொன்னேன். The right education system means it is not developing the normation. The real education means changing the attitudes and behavior of the individual. It is not only changing the attitudes and behavior of the individuals, it is developing the thinking ability, it is developing the cognitive functions of the individual. At the same time, the cognitive functions as well as you must give more importance for that development of the cognitive higher thinking. What it is called using the brain in full capacity. நம்ம எல்லா மிருகங்களும் பிரெயினை ப்ராப்பரா யூஸ் பண்ணுது. ஆனா இந்த பிரெயினை ரொம்ப கம்மியா யூஸ் பண்ற ஒரு இனம் இருக்கிறது, ஒரு பிறப்பு இருக்கிறதுனா அது மனித பிறப்பு தான். அதனால இங்க அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா
we must how to use your brain full way. அதுதான் இங்க development of the cerebral cortex is called yoga, development of the hippocampus is called yoga அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோட்பாடுகளை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்று சொன்னக்கூடிய யோகாவினுடைய கோட்பாடுகள்ல சரியான உணவு, சரியான மூச்சு, சரியான உடற்பயிற்சி, நேர்மறை சிந்தனைகள், தியானம் மற்றும் சரியான ஓய்வு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இயற்கையோடு ஒன்றி வாழ்தல் எவ்வளவு முக்கியம் அப்படின்னும், பிறரை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும்னா ரைட் எஜுகேஷன் சிஸ்டம்னா என்ன, அந்த ரைட் எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி நான் மீண்டும் பின்னாடி வர உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமந்திரத்துல இருந்து சில பாடங்களை சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, தன்னை அறிய தனக்கோர் கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே, தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு இமையும் மறுமையும், தானே தான் செய்த வினைப்பையன் துய்ப்பானும், தானே தனக்கு தலைவனுமாமே, என்னை அறிந்தினேன் இத்தனை காலமும், என்னை அறிந்தபின் ஏதும் அறிந்திலேன், என்னை அறிந்திட்டு இருத்தலும் கைவிடாது, என்னை செய்து என்னை உசவுகிறேனே, ஆசையருமின்கள் ஆசையருமின்கள் ஆயினும் ஆசையருமின்கள். இந்த எதற்காக இதை சொல்ல வரேன்னா, உண்மையான ராஜயோகா, வாட் இஸ் மீன் பை கிங்லி யோகா அப்படின்னா, who is the king for you means you are the king for you, you are the ruler for you, you must rule yourself. That's why managing material, machine, money, these are the four things. But however, we try to manage ourselves also. If you are not able to manage yourself, you are unable to managing others. Therefore, what is the real management means? இன்னைக்கு பாருங்க, என்னென்னத்துல மேனேஜ் பண்றோம், பணத்தை மேனேஜ் பண்றோம், அது பினான்சியல் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ் பண்றோம், இன்வென்டரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம், ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிறோம், பிற மனிதனை ஆளுதல்னு பேர், அதுக்கு பேர் ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட். How to utilize the human resources in proper way, how to managing the people அப்படின்னு எல்லாம் நம்ம மேனேஜ்மெண்ட்ல பாக்குறோம். ஆனா இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் மேனேஜ்மெண்டா இருந்தாலும் யோகா என்ன சொல்லுதுன்னா, how to manage your anger. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு கோபம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு. நிறைய பேர் கோபம் வந்ததுன்னா மேலாண்மை பண்ண தெரியணும். We have to manage ourselves. Then this is called self management. இங்க என்ன சொல்றாங்க, இந்த யோகாவுக்கும் SWOT analysis இப்ப கொண்டு வந்தாங்க. Please mute your cell phone, please. Some of the audience they are talking. Please mute your cell phone. Then இங்க நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரென்த். நம்ம இன்னைக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீக்னஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் நினைச்சிட்டு இருக்கோம். எது ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியலா ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட இன்னர் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் தான். ஆனா கோவப்படுறத சில பேர் என்ன பண்ணுவான், நான் ஸ்ட்ரென்த்தா எடுத்துக்கிறான். ஆனா இட் இஸ் நாட் த வே டு மெயின்டைன் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஸ்ட்ரென்த் நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல். தென் உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வீக்னஸ் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல உங்களுக்கு எது அச்சுறுத்தலா இருக்கோ அதை நீக்க வேண்டும். அப்ப இதுதான் SWOT analysis. இட் இஸ் ஆல்சோ த பார்ட் ஆஃப் த செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் தான் யோகா. அதுதான் கிங்லி யோகான்னு பேரு. The கிங்லி யோகா இஸ் நத்திங் பட் த ரூலிங் அவர் செல்ஃப். இத ஆளுதல். அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க ஆல் அப்படின்னு. ஆல் மீன்ஸ் அந்த ஆள் இந்த ஆள் அப்படின்றாங்க பாருங்க. ஹவு டு ரூல் அவர் செல்ஃப் அப்படின்றது தான் இந்த மெத்தட். அப்ப ஹவு டு ரூல் அவர் செல்ஃப் மீன்ஸ் then you must know it. One of the important concept என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சயின்டிபிக் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்ன 8 ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயமா, நியமா, ஆசனா, பிரணயமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி அப்படின்னு. This is called outer yoga and inner yoga. The first 5 part which is related to the outer yoga and the next 3 part which is related to the inner yoga. One outer yoga, இன்னொன்னு inner yoga. We move from the outer world to inner world to transcendental world. எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, we always give more importance for the external things.
we don't give more importance for the internal things. நம்ம அடுத்தவங்களை பத்தி நிறைய புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளை பத்தி என்ன தெரியும்னு கேட்டா நமக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப பிறரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக நம்மளை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஹவு டு ரூல் யுவர் அவர் செல்ஃப், இதுதான் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதுதான் கிங்லி யோகா. அதுல ஃபர்ஸ்ட் 4 பார்ட் பிளஸ் 1, அந்த 4 + 1 5ன்றது என்னன்றது நம்ம கொஞ்சம் அப்படியே ஒரு ரீஃபா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சோசியல் கோட் ஆஃப் கான்டக்ட் வேணும். ஒரு மனிதன் என்பவன் ஒரு சமுதாயத்துல எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அந்த அறிவு பெற வேண்டும். அப்ப அந்த சோசியல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொன்னா, அகிம்சை, சத்தியம், பிரம்மச்சாரியம், அஸ்தயம், அபரிகிரஹா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வேணும். இதுதான் ஒரு சோசியல் கோட் ஆஃப் கான்டக்ட். ஒரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the human being is also the part of the society. ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் தான் இது ஒரு தனி மனிதன். அப்ப பல தனி மனிதன் சேர்ந்ததுதான் ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் சீர்பெற வேண்டும் என்றால் இங்கு தனி மனித ஒழுக்கம் தேவை. The self transformation only leads to the social transformation. How the self we have to transform, how we evolve means we must understand. ஒரு தனி மனிதன் தன்னை மேம்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அப்ப அகிம்சை, எண்ணம், சொல், செயல், இது 3 தாலையும் தூய்மையா இருக்கணும். எண்ணம், சொல், செயல். You must observe your thought. Thought only comes as a words. Word only comes as a action. Therefore, what we do it means we must perfect your thought. உங்களுடைய nullifying the negative thoughts. அதுதான் இந்த யோகாவுல சொல்லியிருப்பாங்க. இந்த சூத்திரத்துல 2வது சூத்திரத்துல சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு. சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னா block the pattern of the consciousness. Block the pattern of the consciousness. The pattern of the consciousness அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்னலாம், your mind always bondage with the unwanted things. Your mind always focusing towards the outward things. What are the main things means? Then first one is called ego. Second one is called attachment, fear. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல அவைத்யா, அஸ்மிதா, அப்னிவேஷா, ராகா, தேவ்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா முதல் ignorance is the causes for all problem. அறியாமை தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை. அறியாமைன்றது என்னன்னா it leads to wrong knowledge, then it leads to addiction also. Then addiction and the repulsion which is related to all this concept means first of all you must handle your mind in proper way. Block the pattern of the consciousness. Block the pattern of the consciousness means which we must nullifying the negative way. We must developing the positive way. We must focus towards the good things always. This is called the positive psychology. The positive psychological oriented aspects only we can achieve everything. இதுதான் நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா முதல் தாட் பியூரிஃபிகேஷன் வேணும். தாட் பியூரிஃபிகேஷன் இருந்தா தான் வேர்ட் பியூரிஃபிகேஷன் வரும். வேர்ட் பியூரிஃபிகேஷன் இருந்தா தான் ஆக்ஷன் கரெக்டா இருக்கும். அப்ப அகிம்சை என்பது பிறரை காயப்படுத்துறது அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. முதல் நம்ம என்ன பண்ணணும்? we must creating the very silent thoughts and the silent thought, silent actions. இது ஒரு பீஸ்ஃபுல் ஆக்ஷன். இந்த மாதிரி ஒரு மைண்டை நம்ம யூஸ் பண்ணாதான் இந்த ஆக்ஷன் ஆல்சோ, அவுட் சைட் ஆக்ஷன் ஆல்சோ which come in the perfect way அப்படின்றாங்க. அதுதான் அகிம்சை. எண்ணம், சொல், செயலால் யாருக்கும் எப்போதும் தீங்கிழைக்காமல் நன்மை பயக்கக்கூடியதுதான் அகிம்சை அப்படின்னு. அந்த அகிம்சை என்பது மிக முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு. சரி, ரைட். 2வது அகிம்சை. 2வது சத்தியம். சத்தியம் என்ன? ட்ரூத். இந்த ட்ரூத் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்க தமிழ் லிட்ரேச்சர் எடுத்தீங்கன்னா அதுல 3 விதமா நீங்க பிரிச்சு பார்க்கலாம். என்னென்ன பிரிச்சு பார்க்குவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்மை, மெய்மை, உண்மை அப்படின்னு. உள்ளம் சொல்லக்கூடியதை செய்யறது உண்மை. அப்ப வாய்மைன்னா என்னன்னா திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்கிறார். that the great poet திருவள்ளுவா is also a saint. He said வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்றும் பிறருக்கு தீமை இல்லாத சொல்ல. பிறருக்கு தீமை பயக்கக்கூடிய, தீமை விளைவிக்காத எல்லா சொல்லும் செயலுமே அது வாய்மை எனப்படுகிறது அப்படின்னு. அப்ப இந்த வாய்மை என்பது பிறருக்கு தீமை இல்லாத சொல் மற்றும் செயல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அதுதான் வாய்மை. இந்த வாய்மையும் உண்மையையும் சேர்த்தீங்கன்னா அது மெய்மைன்னு பேரு. அப்ப வாய்மை, உண்மை, மெய்மை இது 3ம் சேர்ந்ததுதான்
சத்தியம் அப்படின்னு பேர். அப்ப சத்தியம் என்பது நீங்க பொய்யை சொல்லக்கூடாதுன்னு அல்ல, பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தா நீங்க பொய் சொல்லலாம். பொய்மையும் பாய்மை இடத்து புறம்புந்து நன்மை பயக்குமனேன்னு சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். அப்ப பிறருக்கு நன்மை பயக்கக்கூடாது. உங்களுக்கு நன்மை பயக்கிறதுக்காக பொய் சொன்னீங்கன்னா அது வேற. உங்களுக்கு நன்மை பயக்கிறதுக்காக சொல்லக்கூடாது. இங்க யோகா என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னா, பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய பொய்யும் உண்மையாகும். பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய வழியில நம்ம தவறாம சத்தியத்தோட வாழ வேண்டும் என்பதுதான் இங்க 2வது கோட்பாடு. இது சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியம். ட்ரூத் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரேஜ் இருக்கும். யாருக்கிட்ட சத்தியம் இருக்கோ அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எதுக்கிட்ட எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. என்ன சொல்லுவோம், வீரத்தோட நினைப்பான். வீரம் என்பது ஒரு அடமண்ட் ஸ்டேட் கிடையாது. கரேஜ் என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அறிவு, அதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த செயல் 3வது அப்படின்னு சொல்லி சொன்னா 3வது செயல் மிக முக்கியமான தெரியும். அகிம்சை, சத்தியம், பிரம்மச்சாரியம். இந்த பிரம்மச்சாரியத்தை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இளைஞர்களுக்கு நான் குறிப்பா சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்றைய கால இளைஞர்கள் ஒரு வாழ்க்கை என்பது எல்லாத்தையும் சீக்கிரம் அனுபவிச்சுட்டு சீக்கிரமா வாழ்க்கையை முடிச்சுட்டு போற ஒரு வாழ்க்கை முறை அல்ல நம்ம வாழ்க்கை. 100 ஆண்டு காலம் இந்த பூமியில வாழப்போம். அப்ப இந்த 100 ஆண்டு காலம் வாழணும்னா எதுக்குமே ஒரு பக்குவம் வர வேண்டும். ஒரு சாதாரண பூ இருக்கிறது, அந்த பூவு பூத்து பிஞ்சாகி காயாகி கனியாகி அதுக்கப்புறம் அது உள்ள விதை நன்கு முற்றி அதுக்கப்புறம் அந்த மரத்துல இருந்து விழுந்ததுன்னா அது சரி. ஆனால் பிஞ்சிலேயே பழுத்து போகுது. இப்பெல்லாம் வெட்டி போனதுன்னு அர்த்தம். பிஞ்சில பழுத்த பழம். கல்லூரிக்கு வருவதும் காலேஜுக்கு போறதும் பள்ளிக்கூடத்துக்கு போறதும் எதுக்காக அப்படின்னா படிக்கிறதுக்கு தான். நம்ம வளர்த்த, நமக்கு உணவு கொடுத்த, நம்மளை இந்த அளவுக்கு சிலாம் உணவு கொடுத்த தாய்க்கு, நாம் சட்டை இல்லைன்னும் போது சட்டை வாங்கி கொடுத்த நம்ம தந்தையாருக்கு நம்ம நல்ல படிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்களா தேடுகின்ற ஒரு வாழ்க்கையை காட்டிலும் உங்கள் பெற்றோர்களாக தேடி கொடுக்கின்ற வாழ்க்கை என்பது மிக சிறந்தது. அதனால இங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரம்மச்சாரியம் என்பது மிக முக்கியம், தனி மனித ஒழுக்கம் என்பது மிக முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த யோகாவில். அதுதான் 3வது கோட்பாடு. இந்த சமுதாயத்துல இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக இழக்கக்கூடிய தீமைகளும் சரி, குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கக்கூடிய தீமைகளும் சரி, நம்ம அதிகமா ஆயிட்டு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த தனி மனித ஒழுக்கங்கள் கெட்டு போச்சு. அப்ப தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு சமுதாய ஒழுக்கத்துக்கு அடிப்படை. இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சாராயம் குடிக்கிறவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி சொன்னா யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு இருந்தான். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 4 பேர் தான் குடிச்சிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 99 பேர் குடிக்கிறான். முன்னாடி எங்க மதர் சொல்லுவாங்க, என்னுடைய தாய், அவங்க எல்லாம் சாராயம் குடிக்கிறையா, அவனுக்கு கூட பேசாதையா அப்படின்னு சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வச்சாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இவன் சாராயம் குடிக்க மாட்டாரியா, இந்த வெங்கடாச்சலபதி, இவரை எதுக்குமே சேர்த்துக்காதீங்கன்னா நம்மளை ஒதுக்கி வைக்கிறான். அப்ப முன்னாடி இருந்த ஒழுக்க முறைகள் வேற, இப்ப இருக்கக்கூடிய ஒழுக்க முறைகள் வேறையா மாறி விட்டது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். எங்க காலத்துல ஒரு டிவி பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு சின்ன பசங்க எல்லாம் அவ்வளவு டேலண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கை முறை மாறிவிட்டது. அந்த வாழ்க்கை முறையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா முரண்பாடு அற்ற முறையில வாழக்கூடாது, முறையோடு வாழ வேண்டும் அப்படின்றதுதான் இங்க 3வது கோட்பாடு. அந்த முறையோடு வாழ்கின்ற முறை, மெத்தட் ஆஃப் த பர்ஃபெக்ட் வே ஆஃப் லைஃப் அப்படின்னு. இதுக்கு இதை சொல்ல வரமா இருக்கும் பொழுது, இந்த மாணவர்களே, இளைய சமுதாயமே, நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த உலகத்துல உங்களை பார்த்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய, உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க தாய் தந்தையர் தான். அதனாலதான் ஃபர்ஸ்ட் காட் அண்ட் காடஸ் சொல்ல. அவர்கள் முதலில் வணங்கி அந்த அந்த இது இருக்கு இல்லையா, வெர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மச்சாரிய தன்மை, நம்ம ஒழுக்க முறைகள், ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் 3வது கோட்பாடு. அகிம்சை, சத்தியம், பிரம்மச்சாரியம், அஷ்டயம், திருடாமை. இப்ப நான் ஒரு சிங்கப்பூர் நாட்டுக்கு போனேன். அந்த சிங்கப்பூர் நாட்டுல இரவு 12 மணிக்கு ஒரு தனி குழந்தை, ஒரு பொம்பளை குழந்தை
ஒரு 16 வயசு பொண்ணு எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். 12 மணிக்கு சுத்திட்டு எந்த பயமும் இல்லாம வரக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட நாடு. அங்க சட்ட திட்டங்கள்லாம் அவ்வளவு கடினமா இருக்கிறது. நான் எடுத்துட்டு போன ஒரு கேமரா 1.5 லட்சம் மதிப்புள்ள ஒரு கேமரா, என்னுடைய பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பார்க்ல வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் மறுநாள் காலையில 11 மணிக்கு நான் போறேன். அந்த பர்ஸும் அந்த கேமராவும் அந்த இடத்த விட்டு யாருமே எடுக்கல. அப்பன்னா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பிறர் பொருள் மீது ஆசைப்படக்கூடாது. பிறர் பொருள் மீது ஆசைப்படாமல் வாழ்கின்ற பொழுது இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா லஞ்ச லாவண்யம் எல்லாம் இருக்கு. டென்மார்க் கரப்ஷன் இல்லாத கண்ட்ரின்றோம், நெதர்லாந்து கரப்ஷன் இல்லாத கண்ட்ரின்றோம். ஆனா மெக்கல்ல என்ன சொல்லி இருக்கிறாரு? இந்தியா இஸ் த வண்டர்ஃபுல் கண்ட்ரி. I never seen even a single beggar, single thief. If we want rule these people, we want destroy the Indian education system. சொல்லியிருக்காரு. ஒரு பிச்சைக்காரர்கள் கூட இல்ல, ஒரு மிகச்சிறந்த கல்விமுறை அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு பாருங்க, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப எதுக்கு எடுத்தாலும் வந்து லஞ்ச லாவண்யம் எல்லாம் வந்துருச்சு. அப்ப இந்த திருடாமை என்பது மிக மிக முக்கியம். அடுத்தது கடைசியா இந்த சமுதாய கோட்பாடுகள்ல மிக முக்கியமானது பேராசைப்படக்கூடாது, போராமை அடையக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப பேராசைதான் வாழ்க்கையை வாழ்கின்ற முறையாகிய மாற்றங்கள் வந்து நாம் பிறர் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு நேத்தே சொன்னேன். அப்ப பேராசை இல்லாம வாழ்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் தூய்மையான வாழ்க்கை முறையை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். நம்ம சிம்பிள் லிவிங் வித் ஹை திங்கிங்னு சொன்னேன் நேத்து. யோகான்றது என்னன்னா சிம்பிள் லிவிங் வித் ஹை திங்கிங். எளிமையா வாழணும். எத்தனை இட்லி வேணும்? ஒரு 4 இட்லி போதாதா? 100 இட்லியே வேணும், 500 இட்லியே வேணும் ஒரு நாளைக்கு சாப்பாடு. எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பேராசைப்படுறதுனால வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டோம். அப்ப இந்த சமுதாய கோட்பாடுகள், ஒரு தனி மனித கோட்பாட்டுக்கு அடிப்படையான சமுதாய கோட்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அகிம்சை, சத்தியம், பிரம்மச்சாரியம், அஷ்டயம், அபரிக்கிரகம்னு சொல்லக்கூடிய அகிம்சை, சத்தியம், பிரம்மச்சாரியம், திருடாமை, பேராசைப்படாம இருக்கிறது. இந்த 5 கோட்பாடுகளும் ஒரு சமுதாயத்தினுடைய அடிப்படை கொள்கைகளாக இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை முறைக்கு மிக மிக அவசியம். இது ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கத்திற்கும் முக்கியம். அப்ப சமுதாய ஒழுக்கம் என்பதே ஒரு தனி மனிதனுக்கு மிக இன்றியமையாதாக இருக்கிறது என்ன நியமம் அப்படின்னு சொன்னாங்க. 2வது கோட்பாடுகள் அப்படின்னு தான் நியமம் அப்படின்னு பேரு. நியமம்னா என்னன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதன் மிகச் சிறந்தவனாக விளங்க வேண்டுவதற்கு என்ன செய்யணும்? நான் ஒரு சிறந்த மனுஷன், அப்துல் கலாம் ஐயாவை சொல்றோம், எப்படிப்பட்ட மனுஷன் ஐயா அப்படின்னு சொல்றோம். அப்ப அப்துல் கலாம் ஐயா சிறந்த மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கீழ்கண்ட கோட்பாடுகளை நாம் உள்நோக்கி பார்ப்போமானால் அதுதான் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அடிப்படை. அதுல மிக முக்கியமான ஒண்ணு ஃபர்ஸ்ட் சௌச்சா, கிளீன்லினஸ்னு பேரு, தூய்மைன்னு பேரு. எண்ணம், முன்னாடியே சொன்ன எண்ணம், சொல், செயல், அக தூய்மை, புற தூய்மை எல்லாம் சேர்ந்ததுதான். முதல் எண்ணம் தூய்மையா இருக்கணும், அடுத்தது சொல் அடுத்தது செயல். நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும், எதிர்கொள்ள முடியும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிசீஸ் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாருங்க. நீங்க சாதாரணமா ஒரு சிம்பிள் கான்செப்ட் எடுத்துங்க. டிசீஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? தூய்மை இல்லை. எங்க பார்த்தாலும் முன்னாடி எல்லாம் ஆறுகள்ல போற தண்ணி எடுத்து கையில எடுத்து குடிக்கலாம். இன்னைக்கு பாருங்க ஆத்த காணும்னு சொல்றான், இல்லைன்னா ஆத்து பாத்தீங்கன்னா மாசுபட்டு ஆறுல வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆறுகள்ல எங்க இருக்குன்னே தெரியல. அப்ப ஆற்று வளங்களை எல்லாம் நாம் அழித்து விட்டோம். அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தூய்மையின்மையினாலதான் நமக்கு சரியா நிறைய பிரச்சனைகள் நமக்கு வருது. அப்ப எண்ணம், சொல், செயல், அகத்தூய்மை, புற தூய்மை, என்விரான்மெண்ட் இந்த சுற்றுப்புற சூழ்நிலையும் தூய்மையா இருக்கும் பொழுது ஒரு தனி மனிதனாகப்பட்டவன் சிறந்த மனிதனாக இருப்பான். இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் என்ன பண்றோம், நம்ம அவன் செஞ்சா சார் தப்பு, நீ ஏன்டா செய்யல அப்படின்னா, அவன் செஞ்சா நானும் செஞ்சேன், அவனை கேட்கல என்ன மட்டும் கேட்கறீங்களே, எப்படிதான் நம்ம சொல்றோமே ஒழிய நாம் என்ன பண்ண மாட்டோம். நாம் நம்மை ஆட்கொள்ள தெரியல. அப்ப நாம் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய
ஒரு சிறந்த ஒழுங்குமுறை தான் என்னது? தூய்மை அப்படின்றது மிக முக்கியம். It is the shaucha, cleanliness as well as the external cleanness. It is the thought purity as well as the mind purity, action purity, environmental purity, internal and external. Everything we have to maintain means திருப்தி வேணும், சந்தோஷம் வேணும். எல்லாரையும் கேளுங்க, எதுக்காக வாடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? சந்தோஷமா இருக்கும் சார். I want to live. சந்தோஷத்துக்கு கண்டிஷன்ஸ் ஆஃப் லிவிங்னு பேரு. முதல் கண்டிஷன்ஸ் ஆஃப் லிவிங். Living then you have to determine the object, that is called vision and mission, and fix the goal in perfectly. Then only you able to determine everything in perfect way. அப்ப ஒரு கோலை நீங்க சரியான முறையில டிட்டர்மினேஷன் பண்ணணும். இது மிக மிக முக்கியம். அதுதான் இரண்டாவது சந்தோஷம் அப்படின்னு. சந்தோஷம் என்பது மிக முக்கியம். தென் சந்தோஷா. தபஸ், வாழ்வே தவம். வாழ்வே தவம் அப்படின்னா இங்க ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கணும். டிட்டாச்மெண்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு. Detach with the unwanted qualities, unwanted things, and attach with the good qualities. இத தபஸ் அப்படின்னு பேரும். இந்த தபஸ்க்கு எது முக்கியம் அப்படின்னா வைராகியம் முக்கியம். அந்த வைராகியம் என்பது என்ன அப்படின்னா we must determine the goal, how to live. Then what I want to achieve it. Everything you have to decide it well in advance. After decide everything well in advance, then you have to fix the goal and travel towards the particular things. This is also interconnected with the development of the consciousness and the transformation of the consciousness from the conscious to subconscious, subconscious to unconscious, unconscious to superconscious, superconscious to supraconscious, superconscious, and divine conscious. The evaluation needs sexual needs, emotional needs, then communication needs, intellectual needs, blissful needs. Likewise, it's going on means you have to determine everything in the proper way. அப்ப வாழ்க்கையில மிக முக்கியம் வாழ்வே தவம். அந்த வாழ்க்கைய தவமா எடுத்துக்கொண்டு வாழ கத்துக்கணும். வாழ்க்கை இதோ வாழ்ந்தேன், நானும் வந்தேன், நான் எதுக்காக பிறந்திருக்கேன்? அந்த கடையில பிரியாணி சாப்பிடறதுக்காக வந்திருக்கிறேன், இந்த கடையில பிரியாணி சாப்பிடறதுக்காக வந்திருக்கிறேன். myself appear only for that luxurious. இப்ப பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாமே கம்ஃபர்ட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. கம்ஃபர்ட்டுக்கு அடிக்ட் ஆகி எல்லாம் அந்த கம்ஃபர்ட்டை நாடி போயிட்டு இருக்கிறாங்களே ஒழிய வாழ்க்கை என்பது எப்படி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அந்த கடினமான பாறையில வைராகியத்தோட வாழ்க்கையை நடத்தணும். அப்ப அடிபடாத கற்கள் சிற்பமாக. எந்த ஒரு கல் அடிபடுகிறதோ அந்த கல்லால மட்டும்தான் சிறந்த ஒரு சிற்பமாக முடியும். அதே போல நீங்க சுத்த செங்கற்கற்களாக மாற வேண்டும். சுட்ட செங்கல் தான் கோபுரத்துக்கு போகும். சுடாத செங்கல், அரைவேக்காடான செங்கல் எங்க போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாக்கடைக்கு போவோம். அது ஒரு பில்டிங் கட்டத்துக்கு யூஸ் ஆகாது. அதே போல வாழ்க்கையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். Face the problem without any fear. We must determine the object and goal in your life. Then we detach with the external pleasures. At the same time, we determine the goal and travel towards the right thing. It is called tapas. அடுத்தது இதற்கு அடுத்தபடியாக நான் ஒன்னு சொன்னேன், அகிம்சை, சத்தியம், பிரம்மச்சாரியம், அர்த்தயம், அபரிக்கிரகா. இது சந்தோஷ தப பார்த்தோம். எஜுகேஷன், இத திருவள்ளுவரை காட்டிலும் இந்த எஜுகேஷனை பத்தி ரொம்ப எக்ஸலண்டா விளக்கக்கூடிய ஒருத்தர் இருக்க மாட்டார். உங்க எல்லாருக்கும் ஒரு குறள் தெரியும். என்ன குறள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்ற குறள். இந்த குறளை நீங்க எப்படி படிச்சு பாத்தீங்கன்னா அழகா பிரிச்சு படிச்சீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் உண்மையான எஜுகேஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கற்க கற்க, கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு பிரிக்கணும்.
கற்க கற்க கசடர கற்க கற்பவை கற்க கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு. கற்க கற்க, the learn and learn. கற்க கற்க, the education is not a teaching process, it is a learning process. Therefore the learn and learn is the first process. The learn and learn. கற்க கற்க எப்படி கற்கணும் அப்படின்னா, the learn without mistake. கசடர கற்க, learn without mistake. கசடர கற்க. கற்பவை கற்க, learn the right things. Learn the right things. Learn and learn. Learn without mistake. Then learn the right things. Then you have to follow. Here, what you are studying, you have to practice in your life. இப்ப எஜுகேஷன் என்பது ஒரு தேரி கிடையாது. பட்டம் பெறுவது மட்டும் கல்வி இல்லை. பெற்றதா, அந்த வாழ்க்கை முறையை மாற்றக்கூடியதாக இருக்கிறதா, வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதான்னு பார்க்கணும். அப்ப கற்க கற்க கசடர கற்க கற்பவை கற்க. You must follow and practice. Then what they said, what they read, what they follow, everything it is related to the right education. அதனாலதான் உங்களுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி ஓர் மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் தானம் தவம் இரண்டும் பிறவி குணம். இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். கடைசியா surrender to the supreme. The world which is created by the nature, the world which is created by some supreme energy, then we should not unable to understand about the supreme energy. At the same time, you are having only limited minds. Then the wrong understanding, partial understanding, misunderstanding, overestimate only for the problems of your life. Therefore, you must understand and use your mind in the proper way, means you can achieve it and surrender to the supreme. That is very, very important. This is called niyama அப்படின்றாங்க. இப்ப நான் சொன்னது பாருங்க, அகிம்சை சத்தியம் பிரம்மச்சாரிய அஷ்டை அபரிகிரக சௌச்சிய சந்தோஷ தப ஸ்வாத்தியாய ஈஸ்வர பிராணிதானகா நியமகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கட்டளைகளை சொல்லிட்டேன். இந்த 10 கட்டளைகளுக்கு அடுத்தது இந்த உடம்பு. இதை அழகா வச்சுக்கணும். இந்த உடம்பு தான் இன்ஸ்ட்ருமெண்ட். நேத்திய பாடல்ல சொன்ன திருமூலர் சொன்ன பாடல், உடம்பை முன்பு இருக்கென்று நினைத்தேன் உடம்பில் உத்தமன் உருப்பொருள் கண்டேன் உடம்பில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை அணிந்து ஓம்புகின்றேனே உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்பட மெய்ஞானம் பெறவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் வாயமறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே 30-36 வரும் செப்பமதியுடைய கோயிலில் வாழ்வர் செப்பமதியுடைய கோயிலும் சிதைந்தமின் ஒப்பம் ஒவ்வொரு ஓட்டம் எடுத்தனரே ஊரெல்லாம் கூடி ஒளி அழிதிட்டு பெயரனை நீக்கி பிணம் என்ற பெயரிட்டு சூறையான் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே அப்படின்னு சொன்னேன். அப்ப உடம்ப நம்ம முன்னாடி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரு அசிங்கமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இது இறைவன் வாழக்கூடிய ஒரு டெம்பிள், த டெம்பிள் ஆஃப் காட், அபோர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். அதனாலதான் இந்த உடம்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த உடம்புக்கு அழகான ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறத நம்ம பயன்படுத்த தெரியாம தான் நம்ம என்ன பண்றோம்னா, தவறான மொழியில தவறான இதுல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தவறா பயன்படுத்தி நோய்களின் கூடாரமாக ஆக்கிவிட்டோம். அப்ப இந்த உடம்ப சரியா வச்சுக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பாரதி நேத்து சொன்னது, நான் பாரதி சொன்னதை நேத்து உங்க வகுப்புல சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த நல்லதோ ஒரு வீணை செய்த இந்த நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி அப்படின்னு. இந்த உடம்பு ஒரு அழகான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது பல ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் வாழ போறக்கூடிய ஒரு உடம்பு. இந்த உடம்ப சரிவர பராமரிக்கணும். அதற்காகத்தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, இந்த ஸ்தூல தேகத்தை யோக பயிற்சியின் மூலியமாக யோக தேகமாக மாற்றி, யோக தேகமத்தை வஜ்ர தேகமாக மாற்றி, வஜ்ர தேகத்தை சித்த தேகமாக மாற்றி, சித்தம் தெளிந்து சித்த தேகத்தை மந்திர தேகமாக மாற்றி, மந்திர தேகத்தை திவ்ய தேகமாக மாற்றி, அந்த திவ்ய தேகத்தை கைலாய தேகமாக மாற்றி, they are attaining the divine good state அப்படின்னு சொல்லுவாங்க. It is the transformation process of the body. We can ripen through the pakwa. We are attaining the purity of the body through the several process. This is the main ultimate goal of the yoga. Therefore, you must follow the rules and regulations perfectly.
இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்துல இந்த கான்சியஸ் டெவலப்மெண்ட், இந்த கான்சியஸ் டெவலப்மெண்ட் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, மரத்துக்கு ஓரறிவு, நத்தைக்கும் நருளுக்கும் ஈரறிவு, எறும்புக்கு 3 அறிவு, பறவைக்கு 4 அறிவு, மிருகத்துக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. இப்ப it is the changing the consciousness or the upgrading the consciousness from the man to man and superman and godman and almighty. அப்ப ஒரு மனிதன் என்பவன் என்னவா மாறணும் அப்படின்னா தெய்வமா மாறணும். இது அழகா சொல்லுவாரு கண்ணதாசன், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் பொழுதே வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், மெழுகு போல உருகி நின்று ஒளியும் வீசலாம், ஊருக்காக வாழ்ந்த உள்ளம் சிலைகளானது, உறவுக்காக வாழ்ந்த உள்ளம் மலர்களானது, யாருக்கென்று வாழ்ந்த போதும் தலைவனாகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒரு மனிதன் என்பவன் மனிதனாக வாழ்வதற்குரிய அடிப்படை கொள்கைகளை நம்ம மிக முக்கியம் இந்த எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்க்கு தான் ஆசனம் அப்படின்னு நிறைய கொண்டு வந்திருக்கோம். There are 84 lakhs of asanas. The systematic way of exercise, organized way, then organized, systematic, balanced, structural way of exercise. இந்த எக்ஸசைஸ நீங்க செய்யும் பொழுது உங்க உடம்பு நிறைய என்ன பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் நிறைய வரும்னு நேற்று சொன்னேன். இது எப்படி சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சிஸ்டம் உங்க உடம்புல ஒரு 12 சிஸ்டம் இருக்கு. இந்த 12 சிஸ்டம் உள்ள செல் எல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம்டு. நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டை செரிக்க வைக்கிறதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டது இல்ல, அது ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டு. அப்படி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்க இயற்கை. இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாதிரி எக்ஸசைஸ பண்ணும் பொழுது இந்த வேகஸ் நர்வஸ் சிஸ்டம்னு உங்க உடம்புல இருக்கும். அந்த வேகஸ் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகும். வேகஸ் நர்வஸ் சிஸ்டத்தோட சேர்ந்து cranial nervous system ஒன்னு இருக்கு. அந்த cranial nervous system also effectively functioning. The vagus nervous system and cranial nervous system which is effectively functioning through this process means which may improve your effective functioning of the internal organs. Another the yogic exercise is called the neuromuscular, neuroendocrine, motor action techniques. இந்த நியூரோ என்டர்பிரைன் நியூரோ பேலன்சிங் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா then your body functioning perfectly going on. The neuromuscular, neuroendocrine techniques which is interconnected with the stimulation of the vagus nervous system at the same time which is also activating your cranial nervous system, the immunity system also effectively functioning through this process. அதனாலதான் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹத யோகான்னு சொல்லுவாங்க. Hatha, that is called a psychophysical self-training method which consists of asanas, pranayama, bandhas, mudras, kriyas and சொல்லி. Asana steady posture, comfortable steady posture, organized way of exercise, structural way of exercise, systematic way of exercise and balanced way of exercise. Apart from that, prana means a vital force, ayama means a control and expansion of the vital force in conscious way is called pranayama. இதோட சேர்ந்து முத்ரான்னு ஒன்னு இருக்கு. That is called neuromuscular, the minute muscles which may activated through this process. The neuromuscular activities we can stimulated and activated means how அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு பெரிய டெக்னிக்ஸ் இருக்கு. என்னன்னா முத்ரா means seal or lock or gesture or bypass circuit or emotional bypass circuit. It is called emotional, devotional, aesthetic, gesture or attitude. இதோட சேர்ந்து பந்தா, இந்த எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு ப்ராசஸ். எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி சென்ட்ரல் பாத்வே ஆஃப் த நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி உள்ள அனுப்பும் போது உள்ள அந்த சிஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய செரிப்ரல் ஸ்பைனல் ஃப்ளூயிடு, அதுல நியூரோபெப்டைன் இருக்கும். அது செல் டு செல்லுலர் மெசேஜ் எஃபெக்டிவா பண்ணி பிரைன் ஆக்டிவேஷனை ஆக்டிவேட் பண்ணி ஹையர் பிரைன் சென்டரை ஓபன் பண்ணி இட் ஆக்டிவேட்டிங் த அன்ஓபன் சென்டர்ஸ் ஆஃப் த பிரைன் பொழுது யூ ஆர் ப்ளூமிங் யுவர் பிரைன், யூ ஆர் ரீச்சிங் த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் த கான்சியஸ்னஸ். இதான் குண்டலினி யோகான்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹத யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஹத யோகாவுக்கு எல்லாம் பேஸ் என்னன்னா ஆசனா. The asana is the techniques. It has converted your body as a vajradega. Vajradega means a strong body. It is a psychophysical self-training method. Through the body controlling, we control your mind. Through the breath control, you are controlling your mind. This process is the asana. அப்ப எக்ஸசைஸ் என்பது மிக முக்கியம். அடுத்தபடியாக பிராணாயாமம் அப்படின்னு பார்த்தோம். The prana அப்படின்றது vital force or life force which enter in your body, that is called the life force. It come out from the body, that is called that death னு சொல்லுவோம். உள்ள போச்சுன்னா birth,
வெளில போனா டெத், உள்ள போய் வெளியில வந்துட்டு இருந்ததுன்னா லைஃப். therefore it is called a life force. இந்த லைஃப் ஃபோர்ஸ்க்கும் தாட்டுக்கும் இன்டர் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நேற்றைய வகுப்புல பார்த்தோம். 21,600 சுவாசம். இந்த மாதிரி டபுள் த ரேட் ஆஃப் தாட்ஸ் வருது. இந்த டபுள் த ரேட் ஆஃப் தாட்ஸ் வரும்போது அதுல குட் தாட்ஸ் இருக்கு, பேட் தாட்ஸ் இருக்கு, அன்னெசரி தாட்ஸ் இருக்கு. நீங்க தாட் ரேட்டுக்கும் பிரீத் ரேட்டுக்கு இன்டர் கனெக்ஷன் இருக்கும்போது பிரீத் ஸ்டூட்டப் ஆக தாட் ரேட் என்ன ஆயிடும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப தாட்டை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, if you want to control your thoughts, regulate your breath. Through the breath regulation only, you are able to regulate your thoughts. This process is called pranayama. It is a science of breathing. It is a balancing of breath as well as it is controlling of the brain. இதுக்கு பேரு சொல்லுவாங்க science, which is interconnected with the right brain stimulation and right left brain stimulation, and developing the higher consciousness, and also which may stimulate the electrical firing, and then the neuropeptide also, which may increasing the actions like the increasing of melatonin, serotonin, norepinephrine, endorphin, dopamine also. This process which may increase only through this process. அதுதான் பிராணாயாமா அப்படின்றோம். இந்த பிராணாயாமாவில் எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளன்சிங், ஸ்டிமுலேட்டிங், ஹார்மனைசிங், பைண்டிங், கூலிங், ரெஜினிவேட்டிங், வைட்டலைசிங், டிரான்குலைசிங், சென்சடைசிங் இருக்கு. ஒண்ணு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நேற்று பார்த்தோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆஸ் எ டயட், நீங்க டயட் டீச்சரா இருக்கீங்க. சில பையன் என்ன ரொம்ப துருத்துருன்னு இருப்பான் கிளாஸ்ல. இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கும்? ஹை லெவலா இருக்கும். சில பையனுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராசஸ். பாருங்க என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது அப்படின்னா, எண்டோமார்ஃப், மீசோமார்ஃப், எக்டோமார்ஃப், ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ரஜசிக் நேச்சர், தமசிக் நேச்சர், சாத்விக் நேச்சர், பிலோ ஆவரேஜ், average, above average, heat body, cool body, vata body, pitta body, kapha body, இப்படி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இந்த பாடி ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிரீத்திங் டெக்னிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவனுடைய இன்டெலிஜென்ஸ், அவனுடைய பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு பிராக்டிக்கல் கொஞ்சம் சார் அப்படின்னு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒருத்தருக்கு வந்து பாடி ரொம்ப லேசியா இருக்காரு. லேசியா இருக்காருன்னா அவர் என்ன பண்ணணும்? ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு பிரீத்திங் பண்ணா அவர் ஆக்டிவேஷன் ஆயிடுவார். லெஃப்ட் பிரீத்திங் இருக்கு இல்லையா, ஸ்லோ டவுன். ரொம்ப ஒருத்தர் துருத்துருன்னு இருக்காரு, அவருக்கு லெஃப்ட் பிரீத்திங் கொடுத்தீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா காம் டவுன் ஆயிடுவார். This is the process. Then when we inhale through the left, it is related to the parasympathetic nervous system. If we inhale through the right, that is related to the sympathetic nervous system. The sympathetic toned up is there. The sympathetic stimulation is there through this process, because the nervous system, which is also interconnected with the sensory nervous system, and right side breathing control the left side brain, and left side breathing control the right side brain, which is interconnected with the breathing process. And apart from that, in the stressful conditions also, what happened means that the hypothalamus is the main emotional center which regulated the stressful conditions. When in the stressful condition, the hypothalamus stimulate the pituitary. Pituitary secrete the hormone, what it is called the ACTH hormone, that is called the adrenocorticotropic hormone, which may stimulate the adrenal and non-adrenal glands, means which may increasing the cortisol. This cortisol is also degenerating your cells, degenerating your functions of body, then consuming more glucose. At the same time, it is also decaying your cells and leads to free radical. This is also controlled through the process of the pranayama. Then if you want to learn this kind of things, means the pranayama playing a vital role for the two process. One, it is what it is called energy increasing techniques, energy balancing techniques, brain controlling techniques. That is called what it is called pranayama அப்படின்னு பாக்குறோம். இதுல நாடி சுத்தி, சூரிய பேதனா, சந்திர பேதனா, ஷாவத்ரி பிரணயமா, நாக பிரணயமா, சீதலி பிரணயமா, சீத்காரி பிரணயமா, பிராமரி பிரணயமா, உஜய் பிரணயமா, தௌதி பிரணயமா, அனுலோமா, வில்லுலோமா, இப்படி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அந்த வெரைட்டிஸ் வந்து ஒரு நாளும் நம்ம அப்புறமா பார்ப்போம். அடுத்தது சாகர்ப பிரணயமா, ஆகர்ப பிரணயமா, நிகர்ப பிரணயமா,
அப்படின்னு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது எல்லாமே எதுக்காகன்னா பாடி ஃபங்க்ஷன்ஸ் as well as the mind functions பர்ஃபெக்ட்டா வச்சுக்கிறதுக்கு, இந்த பாடி பேலன்ஸ் as well as மைண்ட் பேலன்ஸை பர்ஃபெக்ட் பண்றதுக்கு. இதோட சேர்த்து பந்தான்னு ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு. பந்தா மீன்ஸ் டு டை, டு கண்ட்ராக்ட், பாண்டேஜ், catching hold. It denote the process of controlling a prana. It is stimulate the controlling process of the pranic energy. Bandha means to tie, to contract, to bondage, catching hold. It denote the process of controlling of prana in the subtle spinal center. It is a series of muscular contraction. This muscular contraction both nerve and endocrine வந்துரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தைராய்டு ப்ராப்ளம், அப்புறம் இந்த எண்டோமார்ஃப், மீசோமார்ஃப், we have to maintain the proper way of your body, and apart from that the nerve disorders also which may rectify through this process. அதுக்காக தான் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க கண்டு கொடுத்துருக்காங்க, நமக்கு கத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு ஹத யோகான்னு பேரு. இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா இந்த ராஜ யோகாவில் வருது. பாடியை பர்ஃபெக்டா மெயின்டைன், அதே சமயத்துல பிரீத்திங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணும். Then previously we discussed about one more science also, what it is called that the science which is related to you are enter into this physical world through the 15 application. When you are enter into this physical world, you are carry only 25,000 genes. After that your sense organs like your skin, your mouth, your nose, your eye, your genital organs, everything which may having experience. Then what happened is this may created nearly 150 kind of microbiomes. That is called 2 million. The 2 million microbiomes which is associated with the 25,000s of microbiomes, that is together only which may determine your life, and it may determine your genetic character, everything. Therefore this may controlled properly means you can overcome many diseases. இத கண்ட்ரோல் பண்ற மெத்தட் தான் பிரத்யாகாரம் அப்படின்னா. அப்ப பிரத்யாகாரம்ன்றது என்ன அப்படின்னா withdrawal of senses from the outside stimuli, and we have to use your sense in the proper way. கண்ணு, அந்த கண்ணை சரியா யூஸ் பண்ணணும். அதே மாதிரி காது, மூக்கு, இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, how to withdraw your sense from the outside stimuli தான் இந்த பிரத்யாகாரம் தாரணை. இன்னைக்கு many people those who are achieving the higher goals, சாதாரணமா எடுத்துக்கிட்டா யாரை எடுத்துக்கிட்டாலும் பெருதான் பெரிய அச்சீவர்ஸ், whether it may be அம்பானிய நீங்க எடுத்துக்கிட்டாலும், தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி ஏற்றிருக்கக்கூடியவரை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், பெரிய பெரிய தலைவர்களை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அவர்கள்லாம் எப்படி வெற்றி கொண்டார்கள் என்றால் கான்சென்ட்ரேஷன். அந்த கான்சென்ட்ரேஷன் என்பது நாம் அந்த திங்க் ஆன் த பர்டிகுலர் திங்ஸ், எதை நான் அடைய வேண்டும், என்னுடைய எண்ணங்களை ஒரு இடத்துல குவிக்கணும், அப்பதான் பவர் கிடைக்கும். அப்ப எண்ணங்களை குவிக்கின்ற பொழுதுதான் எண்ணம் வலுப்பெறும். எண்ணம் வலுப்பெறுகின்ற பொழுதுதான் உள்ளுவதெல்லாம் உயர்வு அப்படின்னு சொன்னேன். அந்த உள்ளுவதெல்லாம் உயர்வு போது உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுவோம் அப்படின்னு. வெள்ளத்தனைய மலர் நிட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்னு நேற்றைய குரல்கள்ல பார்த்தோம். இந்த செயல்பாடு என்ன பண்ணணும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷனை ஃபிக்ஸ் த மைண்ட் இன் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். கான்டம்ப்ளேஷனா யுவர் மைண்ட் கோயிங் டுவர்ட்ஸ் த ஆப்ஜெக்ட். தென் அட்டென்ஷன்னா யூ ஆர் accurately, purposefully watching. Then meditation is beyond the limit. When the mind is end, the meditation is started அப்படின்னு சொன்னோம். இப்ப அந்த மெடிடேஷன் என்பது தியானம் அப்படின்றது மனதினுடைய நெகட்டிவ் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணி மனதின் செயல்பாட்டை மேம்படுத்தி மனதை சரியான முறையில் கையாளக்கூடிய ஒரு மெத்தட் தான். It is the discovery of the self. At the same time, how your mind is functioning, you must understanding the functioning of your mind. It is a methodological முறையில நீங்க செயல்படுத்தும் போதுதான் the self realization, self understanding process perfectா இருக்கும். After that you come to the next stage, what it is called merging with the supreme divine hood. The merging with the supreme divine good means you are attaining the peaceful state. This is called Raja Yoga or the Kingly Yoga. This Kingly Yoga, it is mainly used for
the perfectful way of life. This is called yogic way of life. Therefore, the previous class also we discussed it. The 4 yoga only which may determine the many things. The yoga of action, yoga of thinking, yoga of doing, that is called karma yoga. Yoga of thinking, that is called jnana yoga. Yoga of doing, karma yoga. Yoga of thinking means jnana yoga. Then yoga of being, that is called raja yoga. Then yoga of loving, the yoga of loving or the feeling, loving or feeling is called bhakti yoga. Then we must practice this kind of 4 things. Means your life is blooming. You can attain the highest state of the consciousness, and you overcome all the problems in your life. This is called the right method of living. Therefore, you must understand the yogic way of life is called, we must follow the principles what I said on yesterday, like sincerity, regularity, absence of vanity, integrity, stability, magnanimity, generosity, honesty. Totally you are called as the great university. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு மாறிடுவீங்க. அப்படி பல்கலைக்கழகம் போல சிறந்த முறையில் நாங்க வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தற்பொழுது ஏதாவது கொஸ்டின் நேரத்தை கேட்க வேண்டியவங்க நிறைய இருக்கீங்க. அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதா இருந்தா கேட்கலாம். என்ன மேடம் போதுமா? ஹலோ சார், போதுங்களா மேடம்? டைம் ஆயிடுச்சுங்களா சார்? இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குங்க சார். நீங்க எடுக்கிறதுனா எடுக்கலாங்க சார் கிளாஸ். நான் எடுக்கலாம் மேடம். ஓகே மேடம். இன்னும் எவ்வளவு மேடம் இருக்கு? 20 மினிட்ஸ்ங்க சார். ஓகே மேடம், நான் எடுக்கிறேன் மேடம். இப்ப இது என்ன யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் சொன்னது நான் ராஜ யோகம். அடுத்தது ஒரு யோகம் இருக்கிறது, அதுதான் ஞான யோகம் அப்படின்னு. இந்த ஞான யோகம் என்பது எதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிளைண்டா பிலீவ் பண்ணக்கூடாது. யூ மஸ்ட் ஆஸ்க் த கொஸ்டின் அபவுட் யுவர் செல்ஃப். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்? நீங்க யாருன்னு முதல் கேட்கணும். நான் யார், நான் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, எதுக்காக இத சார் நான் வெங்கடாஜலபதி, வெங்கடாஜலபதி என்னுடைய பேரா? இல்ல. வெங்கடாஜலபதி 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? தெரியாது. இன்னொரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எங்க போறாரு? அதுவும் தெரியாது. We are just appear and disappear, just like a waves. Everything is not a permanent அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கடந்து போகும், எதுவும் நிரந்தரம் அல்ல, மாற்றமாம் உலகு அப்படின்ற இந்த 3க்கு உட்பட்டதுதான் இந்த வாழ்க்கை முறை. அப்ப வாழ்க்கையில நீங்க முதல்ல இந்த ஞான யோகம் என்பது அறிவின் முதிர்ச்சி. எதையும் பிளைண்டா நம்பாதீங்க. சில கேள்விகளை கேட்கணும். Who I am I? Where do I am coming from? Where I am going? What is the purpose in my life? Physical death is end for all. If there is any other process is there, which is Sat, which is Asat, which is true, which is not true, which is real, which is not real அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதை தெரிஞ்சுக்க முடியாம உங்களுக்கு தடையா இருக்கிறது என்னன்னா, the worldly pleasure, மாயை, ignorance தான். இந்த ignorance சொல்றது என்ன அப்படின்னா, நிறைய பேரை கேட்டீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியுமே, நீங்க ஒண்ணும் சொல்ல முடியாது, இந்த யோகாவெல்லாம் நான் முன்னாடியே படிச்சிருக்கேன், இதெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய அறியாமை. கற்றது கைமண்ணளவு, அல்லாதது உலகளவு அப்படின்னு. அப்ப நமக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்றதுதான் உண்மை. எம்டினஸ் தான். அப்ப என்ன இங்க சொல்றாங்கன்னா, அறிவில் செறிக்கிட்டு அறிவிக்க வேண்டாம், அறிவற்று அயர்வோர்க்கும் அறிவிக்க வேண்டாம், அறிவுற்று அறிய நினைப்போருக்கு அறிவிக்க அவரை தாம் அறிவாரே. இங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. அவங்களுக்கு யோகாவை பத்தியும் சொல்லாதீங்க, எதுவுமே சொல்ல வேணாம். ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு யார் ஒருவன் நினைக்கிறானோ அவனுடைய மூளை என்ன ஆயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு விடும். அவன் அறிவு சரியாக பெற முடியாது. அவனை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் அப்படின்றார். அறிவற்று அயர்வோருக்கும் அறிவிக்க வேண்டாம். அறிவற்று அயர்வோர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றவனுக்கும் நீங்க சொல்லாதீங்க. அறிவுற்று, சார் எனக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் என்னுடைய தேடல் இருக்கிறது, நான் கற்றது கைமின்னளவு, கல்லாதது உலகளவு, நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு மனிதன் நினைக்கிறானோ அவனுக்கு நீங்க எல்லாம் டீச் பண்ணுங்க. அப்ப அறிவில் செறிக்கற்று இருப்போருக்கு அறிவிக்க வேண்டாம், அறிவற்று அயர்வோர்க்கும் அறிவிக்க வேண்டாம், அறிவுற்று அறிய நினைப்போர்க்கு அறிவிக்க அவரே தாம் அறிவார். என்ன இப்ப அறியறதுக்கு எது தடையா இருக்கிறது?
அப்படின்னா முதல் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். நம்மளோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இங்க என்ன பீப்புள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் சொல்றாரு, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் ஆமேனர். மரத்தை மறைத்தது மாமத யானை. அறியாமை என்பது இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் ஒரு யானை, மரத்தால செஞ்ச யானையை கொடுத்தீங்கன்னா அது யானைன்னு சொல்லும். அதே ஒரு வயசான ஒரு வயோதிகத்தை கொடுத்தீங்கன்னா இது மரத்தால செஞ்ச ஒரு பொம்மைன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல ஒரு கார்பெண்டர் கொடுத்தீங்கன்னா இது மரம், இந்த மரம்னு சொல்லுவாங்க. இதே போலதான் அறிவும் அப்படித்தான். அந்த அறிவின் முதிர்ச்சியினால நாம் பகுத்து ஆராயக்கூடிய திறனை பெற வேண்டும். ஆனா இந்த மனதை எப்படி செய்யறதுன்னா இதை பகுத்து ஆராய முடியல. நிறைய பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராங் அண்டர்ஸ்டாண்டிங், பார்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு 3. ராங் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க பாக்குறது வேறையா இருக்கும். நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதைமை. இங்கதான் அதான் விசாரணா அண்ட் விவேகா. தட் விசாரணா மீன்ஸ் த ரைட் என்கொயரி, விவேகா மீன்ஸ் டிஸ்கிரிமினேஷன். திஸ் இஸ் கால்டு ஞானா அப்படின்னாரு. இந்த ஞான யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பகுத்து ஆராய தெரியும், விசாரணை, என்கொயரி பண்ணணும். என்கொயரி பண்ணாம எதையுமே பிளைண்டா நம்ப கூடாது. அப்ப பாருங்க, சூரியன் கிழக்கே உதித்தது, மேற்கே மறைகிறது. இது பார்க்கறதுக்கு உண்மையா தெரியும். சூரியன் கிழக்கதான் உதிச்சுது, மேற்கதான் மறைஞ்சுது. அது உண்மையா அப்படின்னா இல்லையே. சூரிய கிழக்கையும் உதிக்கல, மேற்கையும் மறையல, அது அங்கதான் இருக்கு. ஆனால் பூமியினுடைய சுழற்சியின் காரணமாகத்தான் சூரிய கிழக்கு உதிக்கிற மாதிரியும் மேற்க மறைகிற மாதிரியும் தெரியுது. ட்ரெயின் உள்ள உட்காந்துக்கிட்டு நீங்க வெளியில பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் ஓடுற மாதிரி இருக்கும். அப்ப பாருங்க, இங்க நாம் தெரிய, நம்ம பார்ப்பது, கண்ணால் பார்ப்பதும் போய் நீங்க பாத்தீங்க சூரியன் உதிச்சது, அது உண்மையா அப்படின்னா இல்ல. இதான் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் பேரு. பார்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், பாதி தான் நமக்கு தெரியும் ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா. நிலவு தேய்கிறது, நிலவு வளர்கிறது, பௌர்ணமி அமாவாசைன்றோம். நிலவு வளர்தா, நிலவு தேய்தா அப்படின்னா நிலவு வளர்வதும் கிடையாது, நிலவு தேய்வதும் கிடையாது. ஆனா நம்மளுடைய இக்னோரன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப the partial understanding is the main problem in the present society. முன்னாடி ராங் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டாவது பார்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், மூணாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வீட்லயே பிரச்சனை எங்க வரும்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் இந்த அர்த்தத்துல சொன்னேன், நீங்க இந்த அர்த்தத்துல புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. மாணவர்கிட்ட சொன்னீங்கன்னா என்ன கேட்பாங்க மாணவர்கள்? இப்ப நீங்க பாருங்க, நிறைய பிளேமிங்ஸ் தான். என்ன சொல்லுவான்? கல்லு இடிச்சிருச்சுன்னுவான். கல்லா இடிச்சிச்சு, நம்ம இடிச்சுக்கிட்டோம். முள்ளு குத்திடுச்சுன்னுவான். முள்ளா குத்திச்சு, நம்ம குத்திக்கிட்டோம். கல்லு இடிச்சிடுச்சு, முள்ளு குத்திடுச்சு. சார் சட்டை சின்னதாயிடுச்சு, சட்டை சின்னதாகல, சட்டை அதே அளவுல தான் இருக்கு, நம்ம தின்னு பெருத்துட்டோம். கொஸ்டின் பேப்பர் டஃப்னுவான். கொஸ்டின் பேப்பர் டஃப், நம்ம சரியா படிக்கல. அப்ப கொஸ்டின் பேப்பர் டஃப்பா, நம்ம சரியா படிக்கலையா அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் டஃப் இல்ல, நம்ம சரியா படிக்கலன்னா. பட் we are blaming. இதுதான் ignorance அப்படின்றோம். இப்ப பாருங்க, ராங் அண்டர்ஸ்டாண்டிங், பார்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மெயின் காசஸ் ஃபார் ஆல் த ப்ராப்ளம். இதுதான் நம்மளுடைய அறியாமை. இந்த அறியாமையின் மூலியமா தான் பயம் வருது. பயத்தின் மூலியமா மட்டும் இல்லாம அடிக்ஷன், தேவையில்லாதோட அடிக்ட் பண்ணிக்கிறோம். எது உண்மைத்தன்மை தெரியாதனால அடிக்ஷன் ஆயிரும். இந்த அடிக்ஷன் லீட்ஸ் டு ரிபல்ஷன் சொன்னேன். இதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் எதற்கும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நாம சரியா தெரிஞ்சுக்கணும். இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அடுத்தது என்ன பண்றீங்க? ஒரு மைண்ட பர்ஃபெக்டா யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றோம்? ஓவர் எஸ்டிமேஷன், அண்டர் எஸ்டிமேஷன், ஃபேண்டசி, ஸ்லீப் அண்ட் மெமரின்னு சொன்னேன். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கறது இல்லை. பாருங்க, இன்னைய இளைஞர்கள் எடுத்துங்க, அவங்களுடைய தொழில் என்ன, அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன? படிக்கணும். ஆனா படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா கொடுக்க கூடாததுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப they give more importance for the unwanted things rather than wanted things. அப்ப இங்க ரெண்டாவது விஷயம், they want to give less importance for the wanted things rather than the unwanted things. இப்ப less importance எதுக்கு? wanted கொடுத்துறான். ஃபேண்டசி, சில விஷயங்கள் நடக்காது ஆனா இவன் கற்பனையிலே வாழ்வான். ஐயோ நடந்து போறோம், பில்டிங் இடிஞ்சிச்சுன்னா, பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி ஆயிடுச்சுன்னான்னுவான். இது தேர்ட் கான்செப்ட்.
அப்புறம் ஸ்லீப், தூக்கம். தூங்கவும் சரியா தூங்குறதும் கிடையாது. தூக்கத்தை அங்க தூங்குற இடத்துலயும் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தூங்கினா ரொம்ப நாளைக்கு தூங்கிட்டு இருக்கான். அப்ப ஸ்லீப் இஸ் த ப்ராப்ளம். தென் மெமரி, ஆல்வேஸ் தே ஆர் ஸ்பெண்டிங் த டைம் வித் த பாஸ்ட் ஆர் த ஃபியூச்சர். பிரசன்ஸ் எல்லாம் இருக்க மாட்டான். அப்ப 70% உங்க மைண்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல இருக்கு. ஆர் 20% which is focusing on the future only, 10% in the present. ஆனா யோகா என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப இந்த நிமிஷம் தான், இப்ப பிரசன்ட்ல வாழ கத்துங்க. நேற்று என்பது உடைந்து போன பானை, இன்று என்பது கையில் உள்ள வீணை, நாளை என்பது மதில் மேல் பூனை அப்படின்ட்டாங்க. அப்ப நேற்று என்பது உடைந்து போன பானை. நேத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு 10 ரூபா வாங்கிட்டு என்ன ஏமாத்தினான். எங்க அவன் ஃப்ரெண்டுனா, அவன் ஃப்ரெண்டு செத்து 10 வருஷம் ஆகும், அவன் செத்து 10 வருஷம் அவன் வாங்குவான். அப்ப நெகட்டிவ் திங்ஸ், யூ ஆர் ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் இன் த determinations of the past. Don't fix your mind in the past or future. You have to fix only in the present. The presence of living is called the real life of the right things. You understanding the functioning of your mind and the ability of the mind you have to develop through the meditation process, through the right discrimination and right understanding is the real ஞான யோகா அப்படின்றது. அடுத்தது ஒரு யோகா இருக்கு, அதுக்கு பேர் பக்தி யோகான்னு பேரு. பக்தினா நேத்து சொன்னேன். பக்தின்றது என்ன அப்படின்னா, கடவுள் எங்க இருக்காருன்னா, கடவுள் உள்கடை, டிராவல் இன்சைடு, உள்ளது இருக்காரு. கோயிலிலும் உலானல்லன், குடத்திலும் உலானல்லன், மாடத்திலும் உலானல்லன், மண்டபத்திலும் உலானல்லன், வேடத்திலும் உலானல்லன், வேட்கை விட்டார் நெஞ்சில் மூடத்தேன் என்று முக்தி தந்தானே இருக்கார். ஓதம் ஒலிக்கும் உலகை வல்லம் வந்து பாதம் நோக நடந்தும் பயனில்லை, காதலால் அண்ணலை காண வல்லாருக்கு நாதன் இருந்த ஊர் நகர. கடவுள் எங்க இருக்காரு அப்படின்னா, எவன் ஒருவன் உண்மையான அன்போட இறைவனை காண்கிறானோ, எவன் ஒருவன் உண்மையான அன்போடு அனைத்து உயிர்களையும் நடத்துகிறானோ, அங்கதான் இருக்கார் கடவுள். அதை விட்டுட்டு they are seeking the God in the external world. அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுல தேடக்கூடாது. அதுக்கு இன்னொன்னு சொல்றாரு இதுல, இந்த பக்தி யோகத்துல பாத்தீங்கன்னா பரத்துவ நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இறைவன் என்பவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எல்லா இடங்களும் இருக்கிறாரு. அதுக்கு டெபினிஷன் சொல்லும் பொழுது, எங்கும் நீக்கமர நிறைவாய் எல்லாம் வல்லவனாய் முற்றறிவனாய் இருக்கின்ற சச்சிதானந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளுக்கு தோற்றம் கிடையாது, முடிவு கிடையாது, ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது. இப்படித்தான் இருக்குன்னு யாராலையும் டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாத ஒன்று. ஆனால் அது பரத்துவ நிலையில இருக்குது. அதனாலதான் திருவள்ளுவர் திருக்குறள் சொல்லும் பொழுது, எப்பொருள் யார் யார் வாய்க்கை பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, பிறப்பெண்ணும் பேதமை நீக்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு சொன்னார். அருணகிரிநாதர் சொல்கின்ற பொழுது, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழுவாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட அந்த கண்ணுக்கு புலப்படாத ஒரு மகா பேரியக்க சக்தியை நாம் உணர வேண்டும் என்றால் நம் முன்னறிய வேண்டும். பர்செப்ஷன், பர்சிவபிள் நாலேஜ். காப்பி குடிக்கும் போது காப்பி அந்த வாயில வச்சுட்டு சர்க்கரை இல்லைன்றோம். அதுல ஒரு ஸ்பூனை போட்ட உடனே அந்த ஸ்பூனை சர்க்கரையை நல்லா கலக்கிட்டு குடிச்சோம், சார் சுத்தமாவே இல்லை சார், சர்க்கரை இன்னும் இல்லை அப்படின்றோம். ஆனால் சர்க்கரை இல்லையான்னா சர்க்கரை இருக்கு, அதை உணரக்கூடிய தன்மை நமக்கு இல்லை. அப்ப இதுக்கு நுண்ணறிவுன்னு பேரு. பக்தி யோகம் என்பது இறைவனை வெளியில் தேடுவதல்ல, உன்னுள் தேடுவது. அப்ப பக்தி யோகம் என்பது இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ் டுவர்ட்ஸ் தி டிவைன் அப்படின்றாங்க. காதலால் அண்ணலை காணவல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுது அழகான வரிகளை சொல்றாரு. என்ன வரிகளை சொல்றாருன்னா, காலினில் ஊறும் கரும்பினுள் கட்டியும் பாலினுள் நெய்யும் பழத்துள் ரசமும் பூவினுள் நாற்றமும் ஒன்று நாள் எம்பிறை காவலரும் எங்கு கலந்து நின்றானே. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் உணர வேண்டும் என்றால் நாம் அந்த தன்மையை பெற வேண்டும். அதே சமயத்துல ரிலீஜியஸ் கான்செப்ட்ல நம்ம போகக்கூடாது. இந்த ரிலீஜியஸ் கான்செப்ட் அதுதான் நேற்று சொன்னேன். என்ன அப்படின்னா, கிருஷ்ணா ஜீசஸ் இஸ் தை நேம், லவ் தை நெய்பர் ஆஸ் தை செல்ஃப். மோசஸ் முகமது இஸ் தை நேம், லவ் தை நெய்பர் ஆஸ் தை செல்ஃப். மாரி மேரி இஸ் தை நேம், லவ் தை நெய்பர் ஆஸ் தை செல்ஃப். த பாத்ஸ் ஆர் வேரி காட் இஸ் ஒன். ஒன்றே கடவுள், ஒன்றே குலம். எல்லாம் இங்க மோசஸ்ன்றோம், அங்க மாரின்றோம், இங்க மேரின்றோம், இங்க ஈசன்றோம், அங்க ஏசன்றோம். பட் அழைக்கின்ற பெயர் மட்டுமே மாற்ற முடியதே ஒழிய இறைவன் ஒருவரே, இறைவன் ஒருவரே என்று கூறக்கூடிய ஒரு உயர்ந்த கோட்பாடுதான் பக்தி யோகம். இந்த கோட்பாடுகளை நாம் அடிப்படையாக கொண்டு நாம் வாழ்வோமானால் நம்மள்ட்ட மத சண்டை கிடையாது, இனச்சண்டை கிடையாது. மனிதன் எல்லாம் ஒற்றுமையா வாழலாம். எதையும் ஆராய்ந்து பார்த்து வாழ்கின்ற பொழுது எந்த துன்பம் இல்லாம வாழலாம். எந்த ஒரு செயலையும் சரியாக செய்கின்ற பொழுது நாம பர்ஃபெக்டா செய்ய முடியும். இது போன்ற செயலை நாம் செய்கின்ற பொழுது உயர்ந்த மனிதன் உயர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும். மனிதன்
அவனுடைய இக்னோரன்ஸ் எல்லாம் நீக்கி அஞ்ஞானத்துல இருந்து விஞ்ஞானம், விஞ்ஞானத்துல இருந்து சுஞ்ஞானம், சுஞ்ஞானத்துல இருந்து பிரஞ்ஞானம், பிரஞ்ஞானத்துல இருந்து பரஞ்ஞான நிலையை அடைய முடியும்னு கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். டியர் பார்ட்டிசிபென்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். யாருக்காவது டவுட் இருந்தா சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். ஒண்ணு சார், நான் சின்ன வயசுல நிறைய யோகா பண்ணுவேன். யோகா ராணினே பேர். எனக்கு உடம்ப மூட்டையை கட்டுறது ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் சார். இப்ப இந்த 5 இயர்ஸா ரொம்ப அந்த பேக் பெயின் நம்ம ரொம்ப சிரமப்படுறேன். இப்ப திருப்பி இந்த யோகா எல்லாம் பண்ணி பழைய மாதிரி உடம்ப கொண்டு வந்துடுறதுக்கு முடியுமா சார்? இதுல வாய்ப்பு இருக்கு? நீங்க ஆசனாவை சொல்றீங்க இல்லையா? பண்ணுவேன், யோகாவும் பண்ணுவேன். அதான் ஆசனத்தை தான், யோகா வேற ஆசனம் வேற இல்லையா? ஆசனங்களை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க. அந்த ஆசன பயிற்சியை வந்து லைட்டா செய்யுங்க. தெரபெட்டிக்கல் ஓரியன்டா செஞ்சீங்கன்னா எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். முன்னாடியே சொன்னேன். ஏன்னா இந்த நர்வஸ் சிஸ்டத்தையும் அந்த நியூரோ மஸ்குலர் சிஸ்டத்தையும் பர்ஃபெக்டா இயங்க வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ரெகுலர் பிராக்டிஸ்ல சிம்பிள் ஆசனாஸை ஸ்லோவா செய்யுங்க. அதே சமயத்துல ரெப்புடேஷன் செய்யுங்க. ஒரு நல்ல கொஞ்சம் நீங்க உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புஜங்காசனத்தை செய்யும்போது ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணாம ஒரு 30 செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அதுல ஒரு 2-3 வாட்டி செஞ்சீங்கன்னா இந்த பேக் பெயின் எல்லாம் போயிடுமா. நல்லா வந்து எல்லா ரீஜன்லயும் வந்து ஒரு எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங்ஸ் இருக்கும். அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க நோயில இருந்து நீங்க விடுபடலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். அப்புறம் இந்த தியான பயிற்சி பண்ணும்போது டக்குன்னு வந்து எனக்கு நல்ல ரொம்ப நேரம் அதுலயே இருந்த வெளியில வர முடியல. அப்புறம் தலைவலி வந்துருச்சு எனக்கு. அதை எப்படி சரி பண்ணுறது? தலைவலி என்பது எதனால வருது அப்படின்னா, நம்ம என்ன சொன்ன எஃபர்ட்லெஸ் அப்சர்வேஷன் தான் மெடிடேஷன்மா. எஃபர்ட்லெஸ்னா நான் உங்க மைண்ட் என்ன பண்ணும், அந்த மைண்டை வந்து நீ போக கூடாது, இதை திங்க் பண்ணாத, அதை திங்க் பண்ணாதுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது உடனே ஏன் அப்படின்னும். ஏன்னா மனம் ஒரு குரங்கு. அந்த மனம் ஒரு குரங்குன்னும் பொழுது அதை வந்து நீங்க அடக்க நினைச்சீங்கன்னா அதை அடக்கிறது பேர் தியானம் இல்லப்பா. மனதின் செயல்பாட்டை அறிய நினைத்தலே தியானம். அப்ப நீங்க அடக்க நினைக்கும் பொழுதுதான் தலைவலி வரும். அது அறிய நினைக்கிறது எப்படின்னா, யூ கோ அலாங் வித் யுவர் தாட்ஸ். அந்த தாட்டோடயே உள்ள போகணும். கோ வித் யுவர் எமோஷன்ஸ். அந்த தாட் எமோஷன்ஸோட நீங்க உள்ள போக 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 ஒரு சர்டைன் எக்ஸ்டென்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தாட் டிஸப்பியர் ஆயிடும், எமோஷன்ஸ் வரும். அந்த எமோஷன்ஸ் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும்னா அதுவும் டிஸப்பியர் ஆயிடும். அப்போ ஒரு இன்டர்னல் பீஸ் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. இந்த இன்டர்னல் பீஸ் வரும்பொழுது உங்க தலைவலி எதுவுமே இல்லாம ரொம்ப பிளசண்டா ஒரு ஆனந்த நிலையை நீங்க உணர முடியும். இதுதான் 3 ஸ்டேஜஸ். இதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டும் யூங்கும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த 3 ஸ்டேஜஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டோன்ட் கிவ் மோர் ஃபோக்கஸ். அதுல போய் ரொம்ப கடினமா பட்டு செய்ய வேண்டியதில்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டா ஜஸ்ட் அப்சர்வேஷன். எப்படி ஒரு திரைக்கும் ஒரு படத்துக்கும் ரொம்ப ஒரு 2 இணைஞ்சது கிடையாதோ அதே போல வாட் இஸ் யுவர் டியூட்டின்னா அப்சர்வேஷன் பண்ணணும். டோன்ட் கண்ட்ரோல். தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ ஃப்ரீ ஃப்ரம் த ஹெடேக். தட்ஸ் ஆல் மா. ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ யோகா பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து எம்டி ஸ்டமக்ல பண்ணணும்னு சொன்னீங்க சார். காலையில கொஞ்சம் காஃபி இல்ல தண்ணி ஏதாவது குடிக்கலாமா? குடிச்சுக்கலாம் மேடம். 1/4 டம்ளர் குடிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் காஃபி பைத்தியம் சார். போகாம குடிச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். லிமிட்டடா. ஓகே, தேங்க் யூ சார். அப்ப யோகா பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 an hour கழிச்சு சாப்பிடலாம் இல்லையா? ஆசனா பைல ஆசனா. ஆசனா. யோகான்றது வேறமா, ஆசனான்றது வேறமா. நீங்க ஆசனா வேற, யோகா வேற. ஆசனா, பிராணாயாமா எல்லாம் இது எல்லாம் சேர்ந்ததுதாமா யோகா. அதான் சார் சொல்றேன். நான் அதுதான் சொல்றேன். ஆசனா சொல்றீங்க. ஆசன பயிற்சியை முடிச்சுக்கிட்டு பிராணாயாம பயிற்சி செய்யணும். பிராணாயாம பயிற்சி எல்லாம் முடிச்சுக்கிட்டு நீங்க வந்து அப்புறம் சாப்பிடலாம். ஓகே சார், தேங்க் யூ சார். சார் வணக்கங்க சார். வணக்கம் மேடம். அந்த பழங்கள் வந்து சாப்பிடும்போது அதனுடைய ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ரைட் டைம் எதுங்க சார்? மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கா? எது மேடம்? ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறதுக்குங்க சார்.
ஃப்ரூட்ஸ் மேடம், நீங்க வந்து பழங்களை சாப்பிடும் பொழுது எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார். நீங்க பழங்களை வந்து சாப்பிடறதுக்கு ஒரு பழத்துல இருக்கக்கூடிய ரசாயனங்களை பற்றி முதல் நீங்க தெரிஞ்சுக்கணும் மேடம். பப்பளி பழத்துல என்ன ஆசிட்ஸ் இருக்கு, எலுமிச்சம் பழத்துல என்ன ஆசிட்ஸ் இருக்கு, திராட்சை பழத்துல என்ன ஆசிட்ஸ் இருக்கு, இப்படி எல்லாம் ஒரு இருக்கக்கூடிய ரசாயனங்களையும் அதுல இருக்கக்கூடிய என்னென்னலாம் கலந்துருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வாமை உடைய பழங்களை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. அதே சமயத்துல நீங்க என்ன பண்ணுவாங்க, காலையில ஏஞ்சி இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல என்ன இருக்குன்னா, இளநீரை வந்து வெறும் வயிற்றுல குடிப்பாங்க. யார் இளநீர் இல்லையா, இளநீரை வெறும் வயிற்றுல குடிப்பாங்க. அப்ப இளநீரை வெறும் வயிற்றுல குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, ஒரு சர்டன் ஏஜ்ல வந்து அது அசிடிட்டியை ஃபார்ம் பண்ணி அல்சர் கொண்டு போயிடும். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இளநீரை சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும். அதே போல பழங்கள்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ட்ரை கிரேப்ஸ், அந்த அத்திப்பழம், இந்த மாதிரி பழங்களை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுறதுல எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதே சமயத்துல எலுமிச்சம்பழம், இந்த நெல்லிக்காய் ஜூஸ், இந்த மாதிரி பழங்களை எம்டி ஸ்டமக்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஒரு வயிற்றுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமக்கு வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு இந்த பழங்களை எந்தெந்த ரசாயன மாற்றங்களோட நீங்க ஏற்படுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சாப்பிடணுமா, இதுதான் மிக முக்கியம். காலையில சாப்பிடக்கூடிய பழங்களுக்கு வந்து மிக முக்கியமான பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதான் பெஸ்ட். ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். எஸ், நெக்ஸ்ட். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், என்னுடைய பையன் 18 வயசு ஆகுதுங்க சார். அவனுக்கு பித்தப்பை கல் இருக்குன்னு சொல்றாங்க சார். ஹலோ, உணவு முறையில இருக்குமா? இதுல வந்து டாக்டர் சில விஷயத்துக்கு என்ன அப்படின்னா, பித்தப்பையில கல் இருக்குங்களா, கிட்னில ஸ்டோன் இருக்குங்களா? பித்தப்பையில கல்லுங்க சார். நாங்க பியூர் வெஜிடேரியன் சார். சரிங்க மேடம். அவனுக்கு சின்ன வயசுல இருந்து எந்த பேக்கரி ஃபுட்டும் நான் கொடுத்தது இல்லைங்க சார். பேக்கரி ஃபுட்னால மட்டும் வர்றது இல்லம்மா, அந்த ஃப்ரீக்வெண்டா வாட்டர் எடுக்காதனாலையும், உணவு முறை பழக்க வழக்கங்கள்ல சில இதா இருக்கும். சில இந்த கால்சியம் ரிச் ஃபுட்டு, அது இல்லாம உங்க வாட்டர் கண்டென்ட் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்க வாட்டர் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் உடைய டெபாசிட்னாலையும் இந்த மாதிரி வரலாமா. பட் இதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன ஸ்டோனா இருந்ததுன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்துல அந்த ஸ்டோனுடைய அளவு வந்து அந்த சொல்லுவாங்க, அதனுடைய அளவு அதிகமா இருந்ததுன்னு சொன்னா, யூ பெட்டர் டு கான்டாக்ட் தட் யூராலஜிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களை போய் நீங்க கட்டாயம் சந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க சஜஷனு. அதே சமயத்துல இந்த நாட்டு மருந்து அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் இதை கரைக்கிறேன்றதுல வந்து ஒரு எந்த விதமான இந்த ரசாயனங்கள்னு சொல்லுவாங்க, இந்த பாதரசம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மெட்டல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய பொருளை எதுவுமே கொடுக்க கூடாது. நீங்க அப்படி இல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அது சேஃபர் சைடம்மா. அந்த மாதிரி நீங்க பாத்துக்கணும். இப்ப நிறைய அந்த மூலிகைகளும் இருக்கம்மா. இதுல அந்த மூலிகைகளையும் நீங்க கொடுக்கலாம். டயட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நீங்க பெட்டர் டு கான்டாக்ட் தட் யூராலஜிஸ்ட் ஒன் டைம். தேங்க் யூ சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். ஹலோ சார். எஸ் மேடம், சொல்லுங்க மேடம். சார், நான் டெய்லியும் 10 hours தூங்கினாதான் சார் அன்னைக்கு டே ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதை விட கம்மியா தூங்கினா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டேங்குது சார். கம்மி நேரம் தான் தூங்கணும், ஆனா டே ஃபுல்லா ஆக்டிவா இருக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? பிராணாயாமா பண்ணணுமா. பிரீத்திங் லெஃப்ட் மூக்குல இழுத்து, லெஃப்ட் நாஸ்டில் இருக்கு இல்லையா, இடது பக்கம் மூக்கு துவாரத்தின் வழியாக மூச்சை இழுத்து, வலது மூக்கு துவாரத்தின் வழியாக காத்து விட்டு, வலது மூக்கு துவாரத்தின் வழியாக காத்து இழுத்து, இடது மூக்கு துவாரத்தின் வழியாக காத்து விடுங்க. நீங்க யோகா உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா? நீங்க இல்ல சார். நீங்க யாராவது யோகா டீச்சர் இருந்தாங்கன்னா உங்கள்ட்ட நாடி சுத்தி பிராணாயாமா இல்ல நாடி பிராணாயாமான்னு இருக்கும், பிரெயின் கனெக்ஷன், அதை கொஞ்சம் பண்ணுங்க. அப்புறம் கபாலபதி பண்ணுங்க. அதோட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணணும். ஒரு 20 minutes பிராணாயாமா பண்ணணும். 40 நிமிஷம் செஞ்சீங்கன்னா அன்னைக்கு பூரா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். யாராவது கத்துக்குங்க. நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய யோகா டீச்சர், நீங்க என்ன ஊரம்மா? தர்மபுரி சார். தர்மபுரினா நீங்க டயட்லயே உங்களுக்கு நிறைய யோகா டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்க அங்கே சொல்லி கொடுப்பாங்க. நீங்க அங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா இதை சொல்லி கொடுப்பாங்க. இந்த டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு மெடிடேஷன் கத்துக்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும் உங்க பாடி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே சார். மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. சார் இன்னும் ஒரே ஒரு டவுட்டுங்க சார். நான் டெய்லி இந்த கபாலபதி பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்படி பண்ணும்போது நான் டைம் கிடைக்கும்போது பண்ணிடுறேன் எம்டி ஸ்டமக்ல. அந்த நாடி சுத்தி பண்ணிட்டு தான் பண்ணணுமா இல்ல கபாலபதி டைரக்டா பண்ணலாமா சார்? கபாலபதி ஃபர்ஸ்ட் செய்யலாம், நாடி சுத்தி அடுத்து செஞ்சுக்கலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த நைட்டு நம்ம வந்து தூங்கும்போது சரியான தூக்கம் இல்லாம ஒரே அந்த திங்கிங் ஆகியே இருந்துட்டு இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னா அதை முடிக்கணும், அதை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கா இருக்கு. முதல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் அதான் சொன்னேன், இந்த திங்கிங் ஏன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒண்ணு ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஓகே. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டு பூரா நிறைய திங்கிங் வரும். ஓகே சார். எதையுமே டேக் இட் இஸ் பாலிசியில எடுத்துக்கணுமா அதுதான் மிக முக்கியம் வாழ்க்கையில். சரி. நீங்க சாதாரண ஒரு விஷயத்த கூட வந்து நீங்க பெருசா எடுத்துக்கிட்டீங்க. உங்க வீட்டுல இப்ப பாத்தீங்கன்னா உங்க மேடம் இருக்கு, உங்க கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு, ரைட். உங்க மேடம் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஆர்கியூவே பண்ணக்கூடாது சில விஷயத்த. ஏன் அப்படின்னா ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஆர்கியூ பண்ணி யாரையும் ஜெயிக்க முடியாது. சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், ஃபேமிலி மேனா ஒரே ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்க ஒய்ஃபிட்ட நான் சொல்லுவேன் அடிக்கடி, நான் வந்து அறிவாளி, நீ முட்டாளுன்னு ஒரு நாள். இது எதுக்காக சொல்ல வரேன்னா நீங்க பாத்துக்கணும், ஹேண்ட்லிங் த சிச்சுவேஷன், அதுக்காக தான் சொல்ல வரேன். நான் அறிவாளி, நீ முட்டாளுன்னு. எங்க ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ஏன்னா நீங்க பெரிய அறிவாளியான்னு கேட்டாங்க. ஆமா, நான் அறிவாளியா இருந்ததுனால உன்னை தேர்ந்தெடுத்தேன், நீ முட்டாளா இருந்ததுனால நீ என்ன தேர்ந்தெடுத்த அப்படின்னு. ஒரு சிச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது மிக முக்கியம். அப்படி இருந்துட்டு ரொம்ப சிரிச்சு அந்த படுக்க போறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக்கிட்டீங்கன்னா படுக்க போகும்போது அதிக சிந்தனைகள் வராது. இல்ல நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டு ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னு சொல்லி சொன்னா அன்று இரவு நிறைய சிந்தனைகள் தான் வரும், தூக்கம் வராது. அந்த பெட் அப்படின்றது ஒரு படுக்கிற இடம். தட் இஸ் அ பிளேஸ் ஃபார் ஸ்லீப்பிங். then you have to enjoy the sleeping. நான் இப்ப தூங்க போறேன், ரொம்ப அருமையா இருக்கு, என் மனசு ரொம்ப லேசா இருக்கு, நான் தூங்க போறேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கணும். இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல யோக நித்ரான்னு ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த பிராக்டிஸை நீங்க லேர்ன் பண்ணிக்கீங்க, யார்கிட்ட கேட்டு அதை பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார், யூட்ரஸ வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஏதாவது ஆசனாஸ் இருக்குங்களா? ஏன்னா நீங்க அப்டமினல் பெல்விக் ரீஜன் இருக்கிறதுலயே அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அதுல வந்து நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் பத்த கோணாசனா. இந்த ப்ரொலாப்ஸ்ட் யூட்ரஸ் இருக்காமா உங்களுக்கு? அப்படி இல்லையே. அப்படி இல்ல சார், அதாவது 4 தடவை மிஸ்கேரேஜ் ஆயிருச்சுங்க சார் எங்க சித்தி பொண்ணுக்கு. நீங்க மேரேஜ் ஆனவங்க தான் இல்லையா? நான் மேரேஜ் ஆனவங்க சார். என் சித்தி பொண்ணுக்கு தான் இந்த ப்ராப்ளம். அதாவது 4 டைம்ஸ் அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு. அவங்க சொன்னது வந்து யூட்ரஸ் வந்து வீக்கா இருக்குது, அது வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு. அந்த யூட்ரஸ் வந்து என்னங்க சார்? குழந்தை இருக்கா? எனக்கு இருக்குங்க சார், குழந்தை இருக்குங்க சார். இல்ல அவங்களுக்கு வந்து ஃபோர்சப் டெலிவரி ஃபர்ஸ்ட் டெலிவரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாமா, ஓகே, ஃபோர்சப் டெலிவரின்னு ஒண்ணு இருக்குமா, ஃபோர்சப் டெலிவரின்னு போட்டு அந்த இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னன்னா ப்ரொலாப்ஸ்ட் யூட்ரஸ்னு வந்துடும். அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா பெல்விக் ரீஜனை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய நவாசனம், பத்த கோணாசனம், அப்புறம் சர்வங்காசனம், உத்தான பாதாசனம், இப்படிப்பட்ட சில ஆசனங்கள்லாம் அழகா செஞ்சு அவங்க அந்த லோயர் அப்டமினல் ரீஜனை ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாமா. அந்த மசில்ஸ் வந்து டைட்டன் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனை போயிடுமா. அதே சமயத்துல 5 months கூட அது தங்க மாட்டேங்குதுங்க சார். 5 monthsல அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிருதுங்க. இது இதாயிடுமா. அது வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஆசனாஸ்ல வந்து நீங்க இந்த மாதிரி செய்யணும். இந்த யோகா பார் வந்து இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து தனியாவே ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க யோகா தெரப்பில. என்ன ஊருமா அவங்க? கோத்தகிரிங்க சார். நீலகிரிஸ். நீலகிரிங்க சார், ஊட்டி. ஊட்டிங்களா? சரி. இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒரு ஸ்பெசிபிக் எக்ஸசைஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனால ஆட்டோமேட்டிக்கா அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா.
அதே சமயத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா டயட் பேட்டர்னா கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. சரிங்க சார். டயட்னா தெரியுங்களா, சாப்பாட்டை வந்து மாத்திக்கணும் கொஞ்சம். எப்படிங்க சார்? எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும்? டயட் வந்து அவங்க என்னென்னலாம் சாப்பிடுறாங்க அவங்க ஆஸ் யூஷுவல் அப்படின்னு எல்லாமே பாருங்க. தான் நீங்க சார். இந்த நான் சொல்ற உணவுகளை பாத்துங்க. இந்த பப்பாளி பழம் வந்து மென்சுரல் பீரியடுக்கு பிஃபோரா வந்து இந்த மென்சுரல் பீரியட்ல அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அத்திப்பழம் நிறைய சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து லீச்னு ஒண்ணு இருக்கும். அந்த லீச் பழம் கிடைச்சதுன்னா நிறைய சாப்பிட சொல்லுங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட சொல்லுங்க அவங்கள. இத மாதிரி நிறைய சாப்பிட சொல்லுங்க. அதே சமயத்துல ரெகுலரா கிராஸ் இருக்கு இல்லையா, புல்லு தரை இருக்கு இல்லையா, ஆமாங்க சார். அந்த புல்லு தரையில கொஞ்சம் நடக்க சொல்லுங்க. நடந்துட்டு நான் சொன்ன ஆசனம் எல்லாம் நோட் பண்ணிட்டு, நான் என்னன்னா பத்த கோணாசனம், அந்த அர்த்த மச்சேந்திர ஆசனம், உத்தான பாதாசனம், அப்புறம் லிட்டில் பிட் சர்வங்க ஆசனம், அப்புறம் நவாசனம். இந்த மாதிரி ஆசனங்கள்ல ரெப்புடேஷன்ஸ்னா ஒரு ஆசனத்தை ஒரு 5 செகண்டோ இல்ல 10 செகண்டோ நிறுத்தி வச்சுட்டு திருப்பி இயல்பு நிலைக்கு போயிடணும். இப்படி தொடர்ந்து செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த ரீஜன் வந்து டைட் ஆயிடும். அங்க பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆயிடும். அந்த ஃபெலோபியன் டியூப்ல இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகி அவங்க நல்லா பர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு வழிமுறை இருக்குமா. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே மேடம். ஓகேங்க சார். அனைவருக்கும் சார் ஒரு நிமிஷம். அனைவருக்கும் நன்றி. இப்போது நன்றியுரை வழங்குமாறு முனைவர் பார்வதி சீனியர் லெக்சரர் டயட் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2 டேஸா டாக்டர் வெங்கடாஜலபதி சார் உண்மையாவே வந்து 10 அவார்டே போதாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பான்டேனியஸா நிறைய சொல்றாரு. எங்களாலேயே அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு கூட பண்ண முடியல. சொல்லிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ரீகாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு வார்த்தைகள் பிரயோகப்படுத்துறதும் சயின்ஸு, லிட்ரேச்சர் அண்ட் யோகா இது எல்லாமே அவர் கரைச்சு குடிச்சிருக்கிறாரு. நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அத டாக்டர் இந்திரா எங்க டயட்னுடைய பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் அவங்களுடைய கைடு அப்படிங்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார் எடுக்கிற கிளாஸ் பாத்தீங்கன்னா இன்னும் இதை வந்து ப்ரொலாங் பண்ணணும் போல இருக்கு. ஏன்னா 2 டேஸ் வந்து போதல. உண்மையாவே எங்களுக்கு இன்னும் நிறைய கிளாஸஸ் தேவைப்படுதுங்க சார். இது நடத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் டைம் எடுக்கணும் போல இருக்குங்க சார். இதனுடைய பேஸ் தெரியாம நாங்க வந்து அந்த நீங்க எல்லாமே ஆசனா சொல்லும்போது யோகா அப்படிங்கிறாங்க. பட் யோகா இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் அந்த ஆசனாஸ் அப்படிங்கிறத நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஆசனா தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் நல்லா கொடுத்துருக்கீங்க. 2 டேஸாவே கிளாஸ்ல நிறைய விஷயங்களை நாங்க அப்சர்வ் பண்ணி தியரி பார்ட் கண்டிப்பா வந்து ஒரு பிராக்டிக்கலுக்கு முன்னாடி தேவை அப்படிங்கிறதுல தியரி பார்ட்டே இன்னும் வந்து ஒரு 20% தான் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம். உங்களுடைய பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுலையும் நேத்திக்கு நைட்டு சிதம்பரம் வந்து 36 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதையும் பொருட்படுத்தாம அதுல உங்களுக்கு என்ன டிஃபிகல்டிஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு செஷன் நீங்க கரெக்டா நடத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு கான்சியஸா எங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம 2 டேஸும் செஷன் நடத்தி கொடுத்துருக்கீங்க. எங்க டயட் முதல்வர் சார்பாகவும் எங்களுடைய நிறுவன கல்வியாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவரின் சார்பாக நம்ம டாக்டர் வெங்கடாஜலபதி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட இந்திரா மேடம் வந்து தொடர்ந்து நாங்க இது ஒரு 1 மந்தா பிளான் பண்ணோம். ஆனா அதற்கான வாய்ப்பு வந்து இந்த 2 டேஸா தான் கிடைச்சிருந்தது. இதை மிக சிறப்பா அரேஞ்ச் பண்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்த எங்களது நிறுவன முதல்வர் அவர்களுக்கு இந்த இனிய மாலை பொழுதிலே நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதுல இந்த ப்ரோக்ராமுக்கு கன்வீனரா நேத்து எங்க டயட்னுடைய மங்கையர்கரசி சீனியர் லெக்சரர் அவங்க வரவேற்புரை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சிருந்தாங்க. ஸோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திரா மேடத்தோட கண்டினியூஸ் எஃபர்ட் தான் வந்து இந்த வெபினார். ஏன்னா நாங்க வெபினார் வந்து பேண்டமிக் பீரியட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த் கண்டினியூஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு எங்களுக்கு. சார் பிரின்சிபல் சார் வந்து அடுத்து ஒரு வெபினார் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஃபர்ஸ்ட் இந்திரா மேடத்தை தான் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. அது இந்த டைம்ல நமக்கு அமைஞ்சிருந்தது. அதுக்காக அவங்க நிறைய முயற்சி பண்ணியிருந்தாங்க. இந்த கருத்தாளர் செலக்ஷன்லயும் இந்த வெபினார் ஆர்கனைஸ் பண்றதுக்கும் அவங்களோட எஃபர்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால அந்த நேரத்துல நம்ம கிருஷ்ணகிரி டயட்னுடைய பிசிக்கல் எஜுகேஷன் லெக்சரர் டாக்டர் இந்திரா அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அவங்களுக்கு உறுதுணையாக எங்க நிறுவனத்தினுடைய நிறைய கல்வியாளர்கள் வந்து சப்போர்ட்டிங் ஸ்டாஃபா இருந்தாங்க. ஸோ அவர்களுக்கும் இந்த எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டத்தட்ட 108 பேர் வந்து நேத்தைய விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. டிஃபரெண்ட் ஃபீல்டுல இருக்கிறாங்க. நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒன்லி டயட் ஃபேக்கல்ட்டியாவோ இல்ல டீச்சர்ஸாவோ இல்லாம டிஃபரெண்ட் கேட்டகரியில பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம ரொம்ப யூஸ்ஃபுல்லா கவனிச்சிருப்பாங்க. அவர்களுக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் எமது நிறுவனத்தின் சார்பாக நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இந்த 2 நாள் கருத்தரங்கை சிறப்பாக முடிச்சு கொடுத்த முனைவர் வெங்கடாஜலபதி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகேங்க சார். தேங்க்யூ. நன்றி.